அனைவருக்கும் வணக்கம். நமது தமிழ் மக்கள் தையல் பயிற்சியிலிருந்து இலவச தையல் பயிற்சி தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இது ஒரு ஏழை எளிய பெண்களுக்காக, வாழ்வில் முன்னேறுவதற்காக, என்னால் வாழ்க்கையில் நிறைய முன்னேறணும், சம்பாதிக்கணும், கஷ்டங்களை விடுபடணும், இது சம்பாதிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. சிலருக்கு சூழல் அமையுது, சிலருக்கு சூழல் அமையலை. இப்போ எங்கிட்டே ஒரு தையல் நீங்கள் பணம் கற்றுக்கணும், பணம் கட்டி கற்றுக்கணும்னா 3000 கட்டி கற்றுக்கணும். அப்படி 3000 கட்டி கற்றுக்க முடியல, கொடுக்க முடியல. ஆனால் இது கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம், ஆசை இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம தரணுங்கிற அடிப்படையில் கட்டாயமாக தினந்தோறும் ஒருத்தவங்களுக்கு நம்ம ஒரு இலவசமாக ஒரு தையல் பயிற்சி நம்ம கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த பயிற்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த பயிற்சியானது மற்ற இடங்களில், எல்லா இடங்களிலும் எப்படி நடத்துகிறாங்களோ அதை விட பெஸ்ட்டாக அதில் சொல்லித்தரேன். இலவச தையல், அதாவது ஃபீஸ் கட்டி 3000 ஃபீஸ் கட்டி நீங்கள் எப்படி கற்றுக்கிறீங்களோ, கற்றுக் கொடுப்பாங்களோ அதை விட பெஸ்ட்டாகவே இந்த இலவச தையல் பயிற்சியில் நான் சொல்லித்தரேன். இதில் எல்லாத்துக்குமே என்ன இருக்கும்னாக்கா, சம்பாதிக்கிற எண்ணம் தான். இப்போ நீங்கள் வந்திருக்கீங்கன்னா கற்றுக்கிட்டு போய் சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்துக்கு தான் வந்திருக்கீங்க. இப்போ எல்லாம் தையல் கிளாஸ் நடத்துகிறதும் சம்பாதிக்கிற எண்ணம் தான். எனக்கும் அதுதான். ஆனால் இதில் ஒரு ஒரு வழிமுறையை நான் ஒதுக்கியிருக்கேன். இது 2 விஷயம் இருக்குது. இது ஒரு நல்ல விஷயம் இதுக்குள்ளே இருக்குது. இந்த ஃப்ரீ கிளாஸ் நடத்துகிறேன்னாக்கா அதில் எனக்கு ஒரு லாபம் இருக்குது. இந்த ரகசியம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ரகசியத்தில் தொடர்ந்து நான் சொல்லி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்ன ஏன்னா நீங்களும் குழப்பி விடுறதுன்னா லாபம் இல்லாமல் செய்வாங்க, சும்மா அத்தை கட்டி சும்மாவே இருப்பாங்க. லாபம் இருக்குது. என்ன லாபம் அப்படின்னாக்கா, நம்ம உங்களுக்கு உதவி செய்யப்படும் பொழுது, இப்போ நீங்கள் வர்றீங்க 20 பேர் தான் டார்கெட். இது 20 பேர் செய்ய ஃப்ரீ கிளாஸ் நடத்துகிறேன், 20 பேர் டார்கெட் வைக்கிறேன். இந்த 20 பேரை தாண்டப்படும் பொழுது அவங்க இப்படி தான் வந்து தான் அவங்க விருப்பப்பட்டு வந்துட்டாங்க, அப்போ ஃபீஸ் கட்டியாவது வந்துடும் எண்ணத்தில் வருவாங்க. 1. 2வது, நீங்கள் இங்கே கிளம்பி போயிட்டுருக்கும் பொழுது எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்பொழுது, அப்போ அந்த நிறுவனம் ஒரு விளம்பரத்துக்கு போகுது. அப்போ அதன் மூலமாக எனக்கு ஸ்டூடெண்ட் சேர்க்கை நடைபெறுகிறது. இதில் அது உள்ள அர்த்தம் இருக்குது. சேவையினாலும் அது உள்ள ஒரு அர்த்தம் இருக்குது. அவ்வளோதான். இதில் உள்நோக்கம் இது ஒன்றும் இல்லை. நீங்களாக வேறு ஆராய்ச்சி பண்ணிக்கிற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இலவசம் அப்படி இல்லாமல், இலவசம் தானே, ஃப்ரீயாக தானே சொல்லி தராங்க அப்படின்னு அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்காத. இது ஒரு ஹையஸ்டான ஒரு கோர்ஸாக நான் உங்களுக்கு தர்றேன். 30,000 கட்டி நீங்கள் கற்றுக்கிற ஒரு கோர்ஸை நான் இங்கே தர்றேன் உங்களுக்கு. இதை நல்லா கற்றுக்கிட்டிங்கனாக்கா நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதலாம். எல்லாமே இங்கே முறையாக நீங்கள் போகும்போது கவர்மெண்ட் எக்ஸாம் நடத்துவாங்களோ அந்த மெத்தடில் உங்களுக்கு கொஸ்டின் தயார் பண்ணி, அதே போல் ப்ராக்டிக்கல் எக்ஸாமு, தியரி எக்ஸாம் 2மே எடுத்து தான் நான் அனுப்புகிறேன் உங்களுக்கு. இப்போ அதை நல்லா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க, நடத்துகிற கிளாஸ்லாம் உள்வாங்கிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு கவர்மெண்ட் கால்ஃபர் பண்ணலை. இப்போ சமீப காலமாக கால்ஃபர் நிறுத்தி வச்சுருக்காங்க. அந்த எக்ஸாம் அந்த எக்ஸாம் உங்களுக்கு கால்ஃபர் பண்ணும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுவாங்க, அதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அது 10th பாஸ் மட்டும் போதுமானது. 18 வயசு நிறைவு பெற்றுக்கணும். 18 வயசுக்குள்ளே இருக்கிறாங்க, 8வது படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் எழுதலாம். அவங்க லோயர் கிரேட் எக்ஸாம் எழுதலாம். 8வது படித்தவங்க லோயர் கிரேட் எக்ஸாம் எழுதலாம். 10th படித்தவங்க நேரடியாக ஹையர் கிரேட் எழுதலாம். உங்களுக்கு ஹையர் கிரேட் இதை நீங்கள் இதை பாஸ் பண்ணிங்கன்னா ஸ்கூலில் தையல் டீச்சராக போகலாம். இது தையல் நிறுவனம் வச்சு நடத்தலாம். கவர்மெண்ட்டில் லோன் வாங்கலாம். மற்ற பேருக்கு நீங்கள் அதை ஒரு அங்கீகரிக்கிறதுக்கு, ஒரு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஒரு தகுதி இருக்குது. அதனால் இதை விளையாட்டாக எடுத்துக்காமல், விளையாட்டாக இருங்க, ஜாலியாக இருங்க, விளையாட்டாகவே கொண்டுட்டு போயிடாமல் இதை ஒரு கருத்தாக கிடைச்ச காலத்தை பயன்படுத்திக்கணும் நமக்கு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதில் ஒரு ஃபியூச்சர் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஒன்று அன்றாடம் இப்போ ஃப்ரீ கிளாஸுக்கும் ஃபீஸ் கிளாஸுக்கும் என்ன வித்தியாசம் இங்கே நடத்துகிறேன், 2 பேருக்கு வித்தியாசப்படுத்துகிறேன் அப்படின்னா, ஃபீஸ் கிளாஸ் 3000 நடத்தும் போது நமக்கு அப்படி ஃப்ரீயாக சொல்லி தருவாங்க, உங்களுக்கு கேள்வி இருக்குங்கள. ஆனால் இது மற்றபடி இப்படி சொல்லி தருது, வந்தீங்கன்னா போனது கடல் போடுறது, இந்த கைக்குட்டை தைக்கிறது, தலையணை ஒரு தைக்கிறது, ஜட்டி பாடி வச்சு இப்படி போகிறது, இந்த மெத்தடை தான் நம்ம அதை நடத்துகிறோம் இங்கேயும் மற்றவங்க சொல்கிறது போல. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் டிமாண்டோடைய கொஞ்சம் பயமுறுத்தல அங்கே போகும். இங்கே யதார்த்தமாக வந்த அன்றைக்கே நீங்கள் இன்றைக்கி ஒரு நாள் போயிடும், நாளையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2 நாள்லேயே உங்களுக்கு முழுமையாக ஒரு தையல் புரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலை நான் இங்கே உணர்த்தி தருவேன். அதுக்கப்புறம் நம்ம சொல்லி தரதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தச்சுட்டு வர போகிறீங்க. அவ்வளோ இது நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஷின் இயங்குறது
நல்லா அதோடைய கையாளுற விதங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் என்ன ஒரு ஒரு பிரச்சனையாக இருக்கும்னாக்கா, இதான் 10 மணி அவங்களுக்கு நல்லா யார் பேசுகிறாங்களோ அவங்களாம் அப்படி தான் இருப்பீங்க. இங்கே சேரில் வந்து போகிறீங்க அவங்க. அது அன்னன்னைக்கு நம்ம கொடுக்குற சப்ஜெக்ட் முதல் நாள் சப்ஜெக்ட் நடத்துகிறோன்னா மறுநாள் ஒரு நாள் டைம் தருவோம், மறுநாளுக்கு நீங்கள் அடுத்த சப்ஜெக்ட் போயிட்டுருப்பேன் இதான். ஆனால் இந்த மாதிரி லேட்லாம் வரக்கூடாது. சரிதா? நான் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நான் ப்ரீ கிளாஸ் நடத்துகிறேன் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம் இதில் இருக்குது. நான் இது வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கீம் தான் நடத்தினேன். இப்போ தான் இங்கே வந்து இந்த நிறுவனம் ஆரம்பிச்சிருந்து நான் கவர்மெண்ட்டில் ஸ்கீம் வாங்கலை, நேரடியாக நானே நடத்துகிறேன். ஏன்னா அது ஒரு மானங்கட்ட குழப்பம். ஏன்னா நீங்கள் வந்து 10 மணி கரெக்டாக இருக்கும், யாரும் இல்லை 10 மணினா 10 மணிக்கு இருக்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ரேகை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி ஆஃபீஸராக வருவாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, என்ன சார் கேட்பாங்க. இப்போ ரேகை வைக்க சொல்லிட்டாங்க. நீங்கள் 10:30க்கு வருவீங்க, 11 மணிக்கு வருவீங்க, வந்து உங்களுக்கு திருப்பி விட முடியாது, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காமல் இருக்க முடியாது. நீங்கள் ரேகை வைக்கிறனா இங்கே பதிவும் கிடையாது. அப்போது உங்கள்கிட்டையும் நான் கஷ்டப்படணும், இவங்கள்ட்டையும் கஷ்டப்படணும் ஆஃபீஸர்கிட்ட. அதனால தான் வந்து நான் வந்து சரி நம்ம இலவசம் நடத்தணும்னு சொல்லிட்டு நடத்த முடிவு பண்ணிட்டோம். நம்மளே செய்வோம், ஃப்ரீயாக செய்வோம், காசு வேணாம் ஒன்று வேணாம் என்கிறதுல இந்த துவங்கியிருக்கேன். அதனால் அது நீங்கள் வந்து 10 மணினா 10 மணிக்கு இருக்கணும். ஏன தோணை வரக்கூடாது. ஏன தோணா வர்றது தொடர்ந்து லீவ் போகிறதெல்லாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். உங்களை வந்து சரிதா? நான் வந்து இங்கே வந்து யாருக்காக நான் உதவுறேன் நல்லா புரிஞ்சுங்க. ஒரு மன வலியோட கடவுளே எனக்கு யாரும் இல்லையே அப்படின்னு வழிபடுறாங்களே அவங்களுக்கு கண்ணன் சார் இருக்கேன். அவ்வளோதான் வழி. நான் இருக்கேன் அவங்களுக்கு. ஆனால் சும்மா வரேன், பொழுதுபோக்கு வரேன், ஏன தரம் நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுங்க. எனக்கு தெரியும் யாரெல்லாம் கவனமாக கூர்ந்து கவனிக்கணும், அவங்களுக்கு ஏதாவது நம்ம சொல்லணும், செய்யணும், அவங்க எதாவது ஊக்கப்படுத்தணும், வேறு ஏதாவது ஐடியா கொடுக்கணும், இல்லை அவங்க ஏதாவது டார்ச்சர் கொடுக்கணும், டென்ஷன் படுத்தணும், ஏதோ ஒன்று அவங்கள அக்கறை எடுத்துக்குவேன். சும்மா வர்றது போகிறது ஏன தோணு இருக்கிறதுங்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், கண்டுக்க மாட்டேன். பின்னாடி உதவ மாட்டேன். அவங்களுக்கு வந்து நான் வந்து உதவுறது எல்லாமே செய்கிறது எல்லாம் மக்களுக்கு நல்லது செய்யணும், அவங்க நல்லா இருக்கணும். இங்கே தமிழ் மக்கள் போனால் கண்ணன் சாரெல்லாம் இந்த அளவுக்கு இருக்குன்னா ஒரு பேர் கிடைக்குமா, அவ்வளோதான். இங்கே உங்களுக்கு பெரிய பணம்லாம் எதுவுமே நான் எதிர்பார்க்கல. இது நம்ம மனசார சொல்லி கொடுக்குறது. இதை நீங்கள் பயன்படுத்தி எனக்கு நீங்கள் தரக்கூடிய ஒரு உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்னங்கிறது நீங்கள் நல்லா இருக்குங்கிறது. நீங்கள் கற்றுக்கிட்டு போய் நீங்கள் போய் கடை வச்சு நடத்தணுங்கிற அர்த்தம் கிடையாது. நீங்கள் வீட்டில் வைக்கலாம், கடை வச்சு நடத்தலாம். இல்லை நீங்கள் வந்து டைம் கிடைக்கிறப்போ இதை வந்து நீங்கள் தச்சு கொடுத்து காசு சம்பாதிக்கலாம். இல்லை வேறு டைம் பார்ட் டைமாக வேறு ஒருத்தர்கிட்ட போய் வேலைக்கு போகலாம். சும்மா போய் நான் ஒரு வேலைக்கு போய் இப்போ மளிகை பாத்திரம் கழுவுறேன், துணி துவைக்கிறேன் இல்லாமல் ஒரு டைலர் எங்கிறதுலாம் உங்கள் கல்யாணத்துக்கு பத்திரிக்கையில் பின்னாடி நம்பிக்கலாம் டைலர் இன்னும் ஒரு பட்டத்தை போட்டுக்கலாம், சர்டிஃபிகேட். இது அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனம். அதனால் அவங்க அரசு அங்கீகாரம் பெற்ற ரிஜிஸ்டர் நம்பருடைய உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குது. நல்லா கற்றுக்கிட்டீங்க, திறமையாக இருக்குன்னு நீங்கள் லட்சக்கணக்கில் லோன் போட்டு எத்தனை லட்சம்னாலும் லோன் போடலாம் உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட். புரியுதுங்களா? அதுக்கு நீங்கள் அதுக்கான ப்ராஜெக்ட் கொடுக்கணும். ப்ராஜெக்ட்னாக்கா நீங்கள் என்னென்ன தேவை, எவ்வளோ பொருள் வேணும், இதை எப்படி தயாரிப்பீங்க, எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, அப்படி அதிலேருந்து எப்படி லாபம் ஈட்டுவீங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் அதை செய்யணும். அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு அனுமதி பண்ணுறோம். அப்படி தானே யசோதா மேடம் அவங்க வந்து இந்த சார்ந்த அவங்களுக்கு தெரியும் அது லோன் சம்மந்தமாக வந்து கரெக்டாக தானே பேசுகிறது. சரி, அதனால் வந்து உங்களுடைய டேலண்ட்டை வளர்த்துங்க, திறமைகளை வளர்த்துட்டா வாழ்க்கையில் முன்னேறலாம். சரி, இந்த பேஜ் வந்து எங்களுக்கு பேஜ் வந்து 5வது பேஜ். நான் அதை எழுதலை. 5வது பகுதி மாணவிகளாக இருக்கிய இந்த இருக்கிற மாணவிகள் வந்து போன இதில் வந்து 4வது பகுதியாக கற்றுக்கொண்ட மாணவிகள் அவங்க அனுபவத்தில் அவங்கள்ட்ட பகிர்ந்துப்பாங்க. இந்த துவக்க விழாவிற்கு நம்ம யாரும் சீஃப் கெஸ்டாக கூப்பிடலை. ஏன்னா நம்மக்கிட்டே நிறைய சீஃப் கெஸ்ட் இருக்காங்க, நம்ம சீஃப் கெஸ்ட் அதை உருவாக்கணுங்கிறதுனால என்னுடைய முன்னாள் மாணவிகளே நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக நாங்கள் அழைக்கிறேன். வாங்க, சத்யா, மகேஷ், அனிதா, மகாசக்தி. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, போன செட்டில் இவங்கெல்லாம் வந்து புள்ளியாக இருந்தவங்க இந்த கிளாஸில் இன்னும் கூடுதலாக அவங்க வந்து சம்பாதிக்கணும், நம்ம கடை வைக்கணுங்கிற ஒரு பாசிட்டிவ் தான் அடுத்தது இந்த ஃபீஸ் கிளாஸாக அவங்க வந்து தன்னை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இல்லை இங்கே ப்ரீ கிளாஸ் வந்துட்டு ஃபீஸ் கிளாஸ் வந்தால் தான் நம்ம முன்னேற முடியுமா, அப்படிலாம் கிடையாது. இவங்க எக்ஸ்டர்னலாக இன்னும் கொஞ்சம் கற்றுவங்க தெரிஞ்சுக்கணும், கடை வைக்கிறதுக்கு என்னோட சப்போர்ட் இருக்கிற மாதிரி அவங்க வந்துருக்கிறாங்க. இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் என்கிட்ட கற்றுக்கிட்டு நல்ல திறமையை வளர்த்துக்கிட்டு சார் எனக்கு ஒரு கடை வச்சு தரணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு அவங்க செஞ்சு தருவோம்.
ஓகே தானே? அதனால் நீங்கள் எப்பொழுதும் இங்கே வந்த பிறகு ஒரு விஷயம் என்ன அங்கே இங்கே வரவங்களுக்கு மட்டும் எல்லாருக்கும் என்ன சொல்லுவோம்னாக்கா, இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ என்னவோ, எதிர்காலத்தை பற்றி நீங்கள் எப்படி கற்பனை பண்ணியிருக்கீங்களோ, இது வரைக்கும் எப்படி இருந்தீங்களோ, உங்களுக்கு சில பேருக்கு ஆதரவு இருக்கும், அப்பா அம்மா உறவுகள் இல்லை வேறு எது சார்ந்தது எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த தையல் தொழில் உங்களுக்கு கை கொடுக்கும். இங்கே வந்ததுக்கு உங்களுக்கு இலவச மிஷின் உங்களுக்கு கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கையில். ஆனால் நீங்கள் சோம்பேறி இல்லாத உங்கள் உழைச்சிங்கனாக்கா உங்களுக்கு காசு வரும். இந்த தொழிலுக்கும் இன்னொரு தொழிலுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னா, இந்த தொழிலுக்கும் இந்த தொழிலுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது வந்து இந்த பனங்காய்ச்சி மரம் போல். இது வந்து பனங்காய்ச்சி மரம் தெரியுங்களா? வீட்டில் பணம் கட்டணும்னா ஆமாம் மரம் வச்சுக்கோ ஒழுக்கி தரம் போகுது. இது பணத்தை ஒழுக்கிற மரம். தைக்க நமக்கு காசு. நீங்கள் சோம்பறிப்பட்டால் கிடையாது. இதை வந்து விருப்பப்பட்டுக்கணும். ஏதோ தைக்கிறனுங்கிறவங்களுக்குலாம் அது காசு தராது. அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வைப்பாங்க. இவங்கெல்லாம் வந்து மாடல்ஸை வந்து தன்னை வந்து தன் மைண்டில் உள்ளதெல்லாம் புதுசு புதுசாக மாடல் தயார் பண்ணுவாங்க. மாடலாம் ஒன்றும் இல்லை, ஒரு துணியை முக்கோணமாக வச்சா அது ஒரு மாடலு, அது சதுரமாக வச்ச ஒரு மாடலு, அது இந்த சதுரமாக வச்சு இந்த முக்கோணத்தையும் போது ஒரு பின் பண்ண அது ஒரு மாடலு, அதில் ஒரு ஸ்டோன் வச்சா அது ஒரு மாடலு, அதில் கம்மு வச்சு அதில் மணி ஒட்டினா அது ஒரு மாடலு, அது ஜிகனா கொட்டினா அது ஒரு மாடலு. அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? நம்ம கற்பனைகளை எந்த அளவுக்கு கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு அதை அழகுபடுத்தும். அவ்வளோதான் விஷயம். இது வந்து கற்பனை திறன். இந்த கற்பனை திறன் எங்கே வளரும் அப்படின்னா இந்த கோர்ஸில் தான் வளரும் அதிகமாக. ஏன்னா தனியாக கற்றுக்கிறோம், தனியாக சிந்திப்போம். இன்னும் ஒருத்தர் செய்யப்படும் போது அதை விட பெஸ்ட் நம்ம ஒன்று செஞ்சானா, இதோட நம்ம ஒன்று பெஸ்ட்டாக செஞ்சான்ட்டு நம்ம வளர்ச்சி எங்கேயோ கொண்டுட்டு போவோம். வாங்க சார், வாங்க இங்கே வாங்க, வாங்க இங்கே வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. மழை நினச்சி மழையாங்களா? சார் வந்து பிடி பார்லர். உங்களுக்கு ஒரு லக்கு என்னன்னா, இத்தனை வருஷம் ஸ்டூடெண்ட்டை விட உங்களுக்கு டபுள் ஒரு பர்பஸ் இங்கே இருக்குது. 2 in 1 ஃப்ரீ கிளாஸ் கற்றுக்கிறீங்க, இதே இடத்துல ஃப்ரீயாக பியூட்டி பார்லர் கிளாஸும் கற்றுக்கிறீங்க. இவங்க அம்மா தான் அவங்க நடத்துகிறாங்க. அவங்களுக்கு அம்மாவுக்கு சப்போர்ட் இருக்காங்க. அவங்க டீச்சர்ஸ் வேறு வர்றாங்க. அதனால் இந்த 2 in 1 பயன்படுத்திங்க. அதுவும் உங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு தையல் கிளாஸ் கடை வச்சுருக்கீங்கன்னா தையல் கடை வச்சுக்கிட்டு நீங்கள் சொல்லியே கொடுத்துக்கலாம். பியூட்டி பார்லர்லாம் கற்றுக்கிட்டு அதிகம் இங்கே நடத்தலாம். மேக்கப் பண்ணலாம். மேக்கப்புக்கெல்லாம் எவ்வளோ காசு வாங்குறாங்கம்மா? கல்யாணத்துக்கெல்லாம் பண்ணுறாங்களா? ஒரு பொண்ணு உங்களுக்கு நிச்சயம் மேக்கப்லாம் பண்ணியிருக்கீங்களா? வீட்டுக்கு வந்து செஞ்சுருக்காங்களா? உங்களுக்குலாம் விசேஷங்களுக்கு வந்துருப்பாங்களே, எவ்வளோ பணம் கொடுக்குறீங்க? நீ எவ்வளோ கொடுக்குறீங்க? ஏன்னா அது வந்து சினிமா நடிகை நம்மளை அங்கே கொண்டாடுறாங்களே, அதனால் அதுக்கு 10,000 கொடுக்குறாங்க. அப்போ அவ்வளோ மவுசு இருக்குது, சரிங்களா? ஆனால் ஒரே ஒரு விஷயம் பாருங்களா, நல்லா கற்றுக்கிட்டீங்கன்னாக்கா முகூர்த்த நாள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. ஒரு மாதத்துக்கு முகூர்த்த நாள் முழுவதும் என்ன உண்டு? விசேஷங்கள் உண்டு. விசேஷங்கள்னாக்கா திருமணம், அப்புறம் வந்து காதணி விழா, அப்புறம் வந்து சடங்கு, மெயினாக பெண்களை சார்ந்தது. இந்த 3க்கும் அதில் பெண்கள் இருக்காங்கனாக்கா மேக்கப் உண்டு. சாதாரண பிள்ளைங்களுக்கு தான் இப்போ கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் மேக்கப் போட்டால் தான் மரியாதைங்கிறது ஆயிடுச்சு. கேமரா ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ வச்சிடணும், ஆர்கெஸ்ட்ரா வைக்கணும். நாங்கள் ஆர்கெஸ்ட்ரா நடத்தினோம். உங்களுக்கு வந்து நம்மளாம் சேர்ந்தே போயிடலாம். நல்லா கற்றுக்கிட்டீங்கனாக்கா சேர்ந்து சித்ராக்கு வந்துடுவாங்க ஆர்கெஸ்ட்ராவுக்கு. நான் ஆர்கெஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம். அழகு கலை நீங்கள் இது பண்ணிக்கலாம். வேறு நம்மளே வந்து என்ன பண்ணலாம், அந்த அவங்க ட்ரெஸ் எல்லாம் தான் எல்லாமே இங்கே கொடுத்துருவோம். இதுதான் பொண்ணை குழந்தைங்க விட்டா மேக்கப் பண்ணி நாங்கள் ட்ரெஸ் போட்டு அழைச்சி கொண்டு மாட்டி வச்சுருவோம். நீ மாப்பிள்ளை மட்டும் தாலி கட்டினா போதும். ஐயருக்கும் நம்மளே முகமும் பண்ணிடலாம். சாப்பிட்டியா சுக்கரபிரதம் அப்படியே ஸ்டைல் வார்த்தை மாத்தினா அது வந்துடும் இல்லைங்களா? அதை ஒன்றும் பெருசாக செய்ய மாட்டாங்க. அந்த அதை பார்த்தீங்கன்னாக்கா அந்த 60 இது இருக்குது, வருடங்கள் இருக்குது. அந்த 60 வருடங்கள் மந்திரம் ஓதும் பொழுது இந்த ஞாயிறு திங்கள் வாயபோதானியா லேசானே. அப்புறம் வந்து கோள்கள் வந்து சோரியான் பதான்ங்குவாங்க. அதோட நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் இதை பேசாக மனப்பாடம் பண்ணி 4 மந்திரத்தில் ஓதுவாங்க. நமக்கு அது வந்து நமக்கு இருக்கிற விஷயம் சத்தத்தை தான் கேட்போம். இது நம்ம ஒரு ஆள் என்ன பண்ணிக்கலாம், அங்கேருந்து ஒரு ஐயரே வந்து தயார் பண்ணிக்கலாம். குடிமையை ஊரில் எல்லாமே செட்டாக போயிடுவாங்க வந்து, சரிங்களா? அதெல்லாம் எல்லாமும் உங்களுக்கு இங்கே இருக்குங்கிறனால இது சிறப்பாக பயன்படுத்திங்க. ஓகேவா? சரி, நம்ம வந்து இங்கே இப்போ நம்ம குத்துவிளக்கு ஏற்றி நம்மளோட துவங்கிட்டு நம்மளோட முன்னாள் மாணவிகளை இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட எண்ணுகிட்டப்பட்ட வலி வேதனைகளை அனுபவங்களை உங்கள்கிட்ட கொஞ்சம் கொட்டி அழுது பகிர்ந்துப்பாங்கன்னு சொல்லி இந்த தூக்க கவனமாக செஞ்சுக்கிறோம். பண்ணி ஃப்ரீயாக இருக்குது.
இத்தனை வருடங்கள் வந்து தொடர்ந்து நிகழ்ச்சிகளை நானாக அதில் பங்கேற்றிருக்கேன். அதனால் புது நம்மளுடைய முன்னாள் மாணவிகளை வந்து இந்த வருஷம் துவங்கி வைக்கிருக்கோம். அதனால் அவங்க துவங்கி வைக்கிறனால அவங்களுக்கு எந்த கெட்ட பேர் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணணும், சிறப்பாக நிகழ்ச்சியை முடிக்கணும், அந்த வகுப்பை முடிக்கணும். சரி, நம்ம வந்து இப்போ முதலாக வந்து நம்மளுடைய முன்னாள் மாணவியை மூத்த மாணவியாக சத்யா அவர்களை இந்த குத்துவலை கேட்டு துவங்கி வைப்போம். நீங்கள் கைத்தட்டி வரவேற்றீங்க. அடுத்ததாக மகேஷ் அவர்களை அடுத்ததாக அனிதா அவர்களை அடுத்ததாக நம்ம மகாசக்தி அவர்களை அடுத்ததாக இப்போ நான் இருந்தேன். அடுத்தது வந்து சித்ராக்கா இருக்காங்க. எனக்கு 2 பேர் தான் போட்டியாக இருந்தது. சித்ராக்காவுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு நினச்சேன். இப்போ நம்ம 2 பேர் நிறுவனம் சார்ந்திருக்கிறதால நம்ம புதிதாக வந்திருக்கக்கூடிய பியூட்டி பார்லர் ஐயா அவர்களை நிகழ்ச்சியை ஜெயகாந்தா நன்றி. மிக்க மகிழ்ச்சி. 5 திரிகளும் சிறப்பாக ஜெகஜோதியாக எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வின் அனுபவங்களை நம் தோழமைகளாலும் பகிர்ந்து கேட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இங்கே துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு ஆள் அனிதா தான். அனிதா பேசிட்டோம். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். மைக்கில் கூட பேசுறீங்களா? சும்மா பேசுறீங்களா? மைக்கில் பேசுங்க. எல்லாம் லீவ் போடாமல் வாங்க, ஒற்றுமையாக இருங்க, சண்டை போட்டுக்காதீங்க. ஏதாவது டவுட்டுன்னா சாப்பிட்டு நம்ம கேட்டோம்னா ஒரு தடவைக்கு 4 தடவை சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் உங்களுக்குள்ளேயே சொல்லி கொடுத்துக்கங்க. யாரும் தச்சு கொடுக்காதீங்க. தச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க யாரும் தச்சுக்க முடியாது, கற்றுக்க முடியாது. அதனால சொல்லி கொடுங்க. கூட இருந்து இப்படி தைக்கணும் போகணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லி கொடுங்க. யாரும் தச்சு கொடுக்காதீங்க. உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னா சார்ட்டை கேட்டிங்கன்னா நிறைய இருந்து சொல்லிக் கொடுப்பாங்க, தெரியாததை சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் லீவ் போட்டால் மட்டும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அது சார்ட்டை ஒன்று பழக்கம். லீவ் போட்டுட்டு சொல்லிக் கொடுக்கும் போது லீவ் போட்டுட்டிங்கன்னா மற்ற தடவை கேட்டோம்னா நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் லீவ் போடாமல் வாங்க, அர்ஜென்ட்டுக்கு லீவ் போட்டுக்கோங்க, வேறு ஒன்றும் இல்லை. சார் கொஞ்சம் கலகலன்னு தான் பேசுவாங்க, நிறையா பேசுவாங்க, சொல்லிக் கொடுக்கக்குள்ளே நிறையா பேசுவாங்க. அதை ஏற்றுக்கங்க, பொறுமை வேணும். ஆனால் அவங்க சொல்கிற ஒரு விஷயத்துலேயும் ஒரு காரணம் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டாலே தைக்கும் போது நறுக்கும் போதும் ஒரு காரணம் இருக்கும். அவங்க சொல்லும் போது அதை புரிஞ்சுக்கிட்டாலே நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நிறையா பேசுகிறாங்களே போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படாதீங்க. பொறுமையாக என்ன சொல்கிறாங்க ஏது சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க, எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனால் நிறைய பேசுவாங்க, அதில் 1000 அர்த்தம் இருக்கும். அதனால் பார்த்துக்கங்க, கோவப்படாதீங்க. எதாக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ண உங்களுக்குள்ளே ஒரு லீட்ரு தேர்ந்தெடுத்துக்கங்க. அவங்க மூலியமாக தான் சாரை பிடிக்கணும். நீங்கள் திட்டுறதா இருந்தாலும் அவங்கள்ட்ட திட்டுங்க. ஏன்னா எங்களுக்கு அப்படி தான் ஒரு லீடர் போட்டாங்க சார், சேர்மேன். அதனால உங்களுக்குள்ளே யார் அந்த மாரின்னு தேர்ந்தெடுத்துக்கங்க. உங்களுக்கு என்ன கஷ்டமோ, சார் மேலேயே ஒரு கோவம் வருத்தம் அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க மூலியமாக இது பண்ணிக்கலாம். நேராக திட்டாமல் அடிக்காமல் அவங்க மூலியமாக நம்ம அடித்து தீர்த்து கொண்டே தான். வேறு இல்லை. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சீக்கிரம் நல்லபடியாக கட்டிட்டு நீங்களும் கடை ஆரம்பிக்கணும். அதாவது அவங்க சொன்னாங்களே, வகுப்பறையில் இருந்து பார்த்து நான் சொல்லிக் கொடுத்தது உங்களுக்கு புரியலன்னா 1000 முறை சொல்லி தருவேன். நான் சொல்லிக் கொடுக்குற அன்னைக்கு வரலைன்னா மறுநாள் சொல்லி தர மாட்டேன். ஒரு வேளை சார் ஒரு முக்கியமான இதாக எக்ஸாம் போயிட்டேன், இல்லை ஒரு விசேஷம் போயிட்டு இன்னும் ஒரு காரணம், நியாயமான காரணம் வந்தால் அவங்க நான் ஏற்றுக்குவேன். அன்றைக்கி வரலை, கல்பாக இருந்துச்சு, இங்கே போயிட்டேன் இங்கே போயிட்டு ஒரு மொக்க காரணம் சொல்கிறவங்களுக்கு சத்தியமாக சொல்லி தர மாட்டேன். புரியுதுங்களா? முன்னேற நினைக்கிறவங்களுக்கு அவங்க கஷ்டத்துக்கு நான் பங்கெடுத்து நிற்கிறேன். ஏன்னா தானே உங்களுக்கு நம்ம எதுக்கு அது பண்ணிக்கிட்டு, அதுதான் அவங்க சொன்னாங்க. அடுத்ததாக மகேஷ் அவர்கள்
ஏதாவது சொல்லுங்க. என்ன பத்தி சொல்லுங்க. என்ன பத்தி சொல்லுங்க. ரொம்ப நல்லா சத்யா பேசுங்க சார். சத்யா பேசுங்க. சத்யா கடைசியா நடந்து பேசுங்க. போட நடந்து பேசுங்க. வேணா சார் எனக்கு நான் கேக்குறேன் கேளுங்க. இங்க வாங்க. இங்க வாங்க. நான் கேக்குறேன் பேசுங்க. நாளைக்கு இவங்க வந்து நல்லா புரிஞ்சுங்க. இவங்க வந்து இப்போ இவங்க பெரிய அளவில் பெரிய கடை ஒன்று ஓப்பன் பண்ண இருக்கிறோம். ஆமாம், அது பெரிய லீடராக இருக்காங்க. இவங்க ஒர்க்கராக வேலை வாங்க இருக்கிறாங்க, ஒர்க்கர்ஸ் வச்சு வேலை செய்யிருக்கிறாங்க. அதனால் தைரியத்தை வளர்த்துங்க, கூச்சப்படாதீங்க. ஃபஸ்ட்டு பேசும்போது கூசும், நமக்கு வந்து வார்த்தைகள்லாம் உளராமல் இருக்கும். அப்புறம் வந்து மைக்கு பிடிச்சி கடிச்சிட்டிங்களான்னு இன்னும் வரும். புரியுதுங்களா? பசங்க அப்படி தான். இது இந்த கிளாஸில் வந்து போர்டில் வந்து கூப்பிடுவோம், பிடிச்சி தரன்னு தோணும். ஒரு வாட்டி இதை பிடிச்சா சாக்கி பிடிச்சானாக்கா அது நான் போகிறேன் சார், நான் போகிறேன். இந்த போர்டில் யாரெல்லாம் கை வச்சாங்களோ எல்லாம் வாத்தியாருங்க. இந்த போர்டில் யாரெல்லாம் கை வச்சுருக்காங்களோ எல்லாம் வாத்தியார். எல்லாம் வாத்தியார்னா சாதாரணமாக கிடையாது. எல்லாம் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் பிரின்ஸிபலு, அந்த லிட்ரேச்சரு இந்த அளவுக்கு. ஆனால் இவங்கெல்லாம் வந்து மெயினாக சொல்லணும்னா பரபர பிடிச்சி இழுத்துட்டு வரணும். அவங்க பிடிச்சி வந்து எழுத்துக்குடி படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட இருப்பாங்க. என்ன விஷயங்கன்னாக்கா எல்லாம் நமக்குள்ளே ஒரு அச்சம் இருக்குது பார்த்தீங்களா, அதை உடைச்சிட்டோம்னாக்கா அது எதுவும் யார் வழியோ உடையும். அதை வந்து நம்மளாம் உடைச்சிக்கணும், இல்லை யாரும் உடைக்கிறவங்களுக்கும் அனுமதிச்சுக்கணும். அவ்வளோதான். இது மகேஷ் அந்த அச்சத்தை உடைக்கிறோம். மகேஷ் என்ன சொல்ல போகிறாங்கனாக்கா, மகேஷ் மேடம் வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு போகணும், அதெல்லாம் அதான் சொல்லுங்கள். சும்மா சொல்லுங்க, பேசுங்க, மைக்கில் பேசுங்களா. எப்படி தான் இருக்கு குரல் பேசுங்க. எல்லாரும் 10 மணிக்கு கரெக்டாக வரணும். 12 மணிக்கெலாம் உங்கள் கிளாஸ்லாம் முடிஞ்சிரும். ஃப்ரீ கிளாஸ் வந்து உங்கள் 12 மணிக்கு உங்கள் கிளாஸ் முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் ஃபீஸ் கிளாஸ் ஆரம்பிப்பாங்க 12 மணிக்கு மேலே. எல்லாம் நல்லா கற்றுக்குங்க. எந்த டவுட் இருந்தாலும் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிங்க, பேசிக்கிங்க. உங்களுக்குள்ளெல்லாம் எதுவும் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டுலாம் இருக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு லீடர் போட்டுக்கோங்க. எந்த ஒரு இதாக இருந்தாலும் சார் சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு கொஸ்டின் ஒன்று, போன வகுப்பறையில் நடந்ததில் உங்கள் செட்டில் உங்கள் வகுப்பறையில் நடந்த கசப்பான அனுபவங்கள் அது மட்டும். அந்த லாஸ்ட் மினிட் தான் பாவம், ரொம்ப சாரு எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க பேசுவாங்க, அதிகமாக பேசுவாங்க. ஆனால் அவங்க ஒரு தையலை பற்றி ஒரு முழுமையாக அவங்க எங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக டீட்டெயிலாக பேசுவாங்க. அது சில பேருக்கு பிடிக்காம கோச்சிக்கிட்டு சார் லாஸ்ட் டயத்தில் வந்து கொஞ்சம் கிண்டல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு அந்த லாஸ்ட் டே முடியும் போது எங்களுக்கு சாரோட மூச்சை பார்த்தோன்னே எங்களுக்கே ஒரு இதாகிடுச்சு. ரொம்ப சார் டென்ஷன் ஆகிட்டாங்க. எங்களுக்கு அந்த ஒரு இதே இல்லை லாஸ்ட்டாக எங்களுக்கு முடியும் போது. அதனால் எந்த ஒரு சார் ரொம்ப பேசுகிறாங்கன்னு தயவு செஞ்சு யாரும் ஒரு இதாக நீங்கள் நினச்சிக்க வேணாம். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நீங்கள் முதல்ல காது கொடுத்து கேளுங்க. நல்லா கேட்டுட்டு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் சார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குங்க. நல்லா சூப்பராக சொல்லி கொடுப்பாங்க. நான் இதுவரை ப்ளவுஸ் வரையும் நல்லா நான் தைக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நானாகவே எல்லாம் கட் பண்ணி தப்பேன் நானே. சார்கிட்ட வந்து தான் நான் இந்த அளவு பரவாயில்ல. நான் முன்னாடி 6 மாதம் கற்றுக்கிட்டேன் வெளியில் இருந்தாலும் அது டச் விட்டு போனதுனால இப்போ சார்கிட்ட வந்து நான் ஃப்ரீ கிளாஸ் முடிஞ்சு இப்போ ஃபீஸ் கிளாஸ் திருப்பி சார்கிட்டே பணம் கட்டி கற்றுக்கணும், ப்ளவுஸ் தைக்கணும், கடை வைக்கணும் அப்படிங்கிறதுனால சார்கிட்ட இப்போ வந்துட்டேன் நான் திருப்பியுமே. அதனால் சார்லாம் இந்த இதுக்கு கோவப்பட மாட்டாங்க. ஜாலியான டைப்பு, நல்லா பேசுவாங்க. நீங்கள் ஃப்ரீயாக அவங்கக்கிட்ட எதாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. எங்க மகா பேசுவாங்க. இருங்க. தேங்க்யூ. சார் பேச மாட்டாங்க. என்ன சொல்லு. சரி வா சத்யா, நீ பேசு. என்ன அதாவது அவங்க என்ன சொன்னாங்க, சார் கடைசா கோவப்பட்டு நம்ம வந்து தையல் கற்றுக்கு வந்துருக்கோம். ஒரு வகுப்பறைங்கும்போது ஒரு கிளாஸ் நடத்துவோம். அது 3 பசங்க என்ன பண்ணிட்டாங்க, 3 பிள்ளைங்க வந்து அது மூளை இருக்கா என்னன்னு தெரியல எனக்கு. வந்து ஏதாவது சொன்னாங்க, சார் சொல்லி கொடுங்க சார், சொல்லி கொடுங்க சார், சொல்லி கொடுங்க சார், சொல்லி கொடுங்க சார். புரியுதா? அதுங்களுக்கு என்னன்னா, நான் தொகுப்புறையாக கிளாஸ் நடத்துவோம். ஒரு கிளாஸ் ஜாலியாக போவோம். வர்றவங்க பல உணர்வுகள், பல எண்ணங்கள், வலி வேதனை இருப்பாங்க. ஹாப்பியாக கொண்டு போய் இது என்ன மட்டும் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, சார் நீங்கள் சொல்லி கொடுங்க சார். புரியுதுங்களா? எவ்வளோ கோபம் வருது. அதுக்கு எதுவுமே வந்து என்ன பண்ணுறது, வரணும் வெட்டணும் சொல்லி கொடுக்கணும். சரி புரிஞ்சுக்கணும். அது இன்னும் புரிஞ்சுக்கிட்டாலும் பரவாயில்ல.
திருப்பி விளக்கம் கொடுக்கணும். நான் என்னுடைய அதுக்குள்ளே வரும்பொழுது கிளாஸுக்குள்ளே வரும்பொழுது அதுக்குள்ளே என்ன பண்ணுவோம்னாக்கா அதில் வர்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் எது புரியும் புரியாது உங்களுக்கு எது குழப்பம் இதெல்லாம் இதிலே சொல்லிட்டு வந்துடுவேன். இது கவனிக்கணும், அவ்வளோதான். கவனிக்கணும் புரியும். சில பேருக்கு அந்த அளவு இருக்காது. இப்போ செல்லிலே நீங்கள் இருக்கிறீங்க, எல்லாம் செல் யூஸ் பண்ணுறீங்க, டச் செல்லேருந்து வீடியோ பார்த்தோம்னாக்கா அப்படியே பார்த்தோன்னே டக்குன்னு டச் தள்ளி விட்டுருவீங்க. அது கொஞ்சம் கவனிச்சா அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியும். போஸ்டரை பார்த்து விரும்புகிறவங்க தான் இருக்கிறீங்க இன்றைக்கி. சில புத்தகங்கள் அட்டை இல்லாத புத்தகங்களாக இருக்கும், சில புத்தகங்கள் அட்டை இல்லாத புத்தகங்களாக இருக்கும், உள்ளுக்குள்ள அவ்வளோ அர்த்தங்கள் இருக்கும். சில புத்தகங்கள் அவ்வளோ அழகான அட்டைகள் தயார் பண்ணியிருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இருக்காது, மண்ணாக இருக்கும். புரியுதா? அப்போ நம்ம உள்ளே போய் இப்போ வகுப்புக்குள்ளே போய் பார்த்து தான் புரியும். அந்த பிள்ளைங்க அதை இருந்துட்டாங்க. அதனால நான் அதுக்கு விருப்பத்துக்கு நான் இறங்கிட்ட கடைசி நாள். ஏன்னா சண்டகன பழத்துக்குள்ள ஒன்றும் செய்யலான்னு ஸ்ட்ரிக்டாகவே சரிம்மா ஓகேம்மான்னு சொல்லி கொடுத்துட்டேன். அதுதான் முகம் இறுக்கமாக இருக்குது. பேசும்போது சிரிச்சு பேசும்போது தானே முகம் அழகாக இருக்கும். சிரிச்சு பேசுவோம். இதை இப்படி இல்லைம்மா, இது செய்யும், இப்படி இதை வெட்டுங்கன்னு சொல்கிறது சொல்லுங்கும்பொழுது சரி ஓகே சொல்லி தரேன். இந்த படம் இதை வெட்டணும், இது பண்ணணும், இதை நம்ம தைக்கணும், ஓகே இதுதான் அவங்க சொல்கிறாங்க. நீ கேட்டதானே இந்த பிள்ளைங்க என்ன பண்ணிருக்கணும், அதுங்க சரி பண்ணிட்டு சார் நாங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை போகிறோம் பேசுகிறேன். அது செய்ய மாட்டேன்ட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவோம், சரி ஓகே உங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி தரேன். அப்போ செஞ்சேன். அவங்கள எந்த வகையில் கஷ்டப்படுத்துறேன், காயப்படுத்தல. சரி அதை சேர்த்து அந்த வலி வதனையை வேற ஏதாவது இருந்தால் அள்ளி கொடுத்துருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே எல்லாரையுமே தமிழ் சென்டருக்கு வரவேற்கிறேன். இங்கே என்னென்னா சார் ரொம்ப ஜாலி டைப். அதை நீங்கள் எப்படின்னா தையலுக்கு யூஸ் பண்ணிக்கணும். தையல் கற்றுக்கிறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்க. எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க. எங்களுக்குலாம் நிறைய சொல்லிக் கொடுத்தாங்க. நான்லாம் லாஸ்ட் மினிட்லாம் சேர்ந்தேன். நான் 20 பேரில் 18ஆவது ஜாயின் பண்ணேன். எனக்கு முன்னாடி ஒரு மாதம் கிளாஸ் போயிடுச்சு. நான் ஒரு 15 நாள் கழிச்சு தான் அவெல்லாம் ஜாயின் பண்ணேன். நாங்களாம் எவ்வளோ சீக்கிரம் கற்றுருப்போன்னு பார்த்துங்க. அப்போ நான் எனக்கு ஒரு பெடல் கூட மிதிக்க தெரியாது. ஒரு 3 நாள் ரிவர்ஸில் தான் மிதிச்சிட்டு இருந்தேன். அதெல்லாம் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரம் நீங்கள் கற்றுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ. சார் சொல்லிக் கொடுக்கும்போது கிண்டல் பண்ணுறது, ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணுறது மேக்ஸிமம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு இது காமனாக இருக்கும். சாரை நீங்கள் அவங்க கிளாஸ் நடத்திட்டு இருப்பாங்க, நீங்கள் நம்ம கிளாஸ்லேயே அதானே பண்ணுவோம், காலேஜ்லேயே அதான் பண்ணுவோம். ஒருத்தவங்கள்ட்ட கமெண்ட் பண்ணிவிட்டு அதான் பண்ணுவீங்க. அதை இங்கே பண்ணாதீங்க. சார் நடத்தும் போது நல்லா ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் எந்தளவுக்கு கற்றுக்குறீங்களோ அதை விட நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு மைண்டில் ஏறும். எங்களுக்கு அதிகமாக சொல்லிக் கொடுத்தது அனிதா தான். அவங்க சொல்லிக் கொடுத்து தான் அவங்களுக்கு அதிகமாக ப்ராக்டிஸ் ஆனது. நான்லாம் லேட்டாக தானே ஜாயின் பண்ணேன். அவங்க சாருக்கு சொல்லிக் கொடுக்கும்போது ஓரளவுக்கு புரியும். அதை அவங்க இன்னும் பெட்டராக ஈஸியாக எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் தான் நாங்களாம் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி முக்கியமான விஷயம், மிஷின் கம்மியாக இருக்குது, நீங்கள் ஆள் அதிகம். ஒரு மிஷினுக்கு 4 பேருக்கு போட்டுருவாங்க. டைம் டேபிள் எழுதி ஒட்டிடுவாங்க சார். அந்த டைம் நீங்கள் கீப் பண்ணிங்க. உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் கிளாஸு half அன் ஹவர் எடுத்துக்கங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சண்டை போடுக்காதீங்க. மோஸ்ட்லி நாங்கள் இது பண்ணும்போது நிறைய கசப்புகள் இருக்கும். பசங்களுக்குள்ளேயே சண்டை போடுங்க. ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும், எங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். நாங்கள் கூட ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அந்த பசங்க வரதே லேட்டு. அந்த 2 பேர் ட்வின்ஸ் வந்தாலுங்களே, அவங்க 11:30 மணிக்கு வருவாளுங்க. வந்த உடனே மிஷின் கொடுத்துடணும், தச்சுட்டு உடனே போயிடணும். வந்த உடனே கற்றுக்கணும், உடனே போயிடணும். அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு வீட்டில் மிஷின் இருக்குது. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இங்கே வந்தாலுங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்காதுங்க. நல்லா கற்றுக்குங்க. யாரும் ஒருத்தர் சண்டை போட்டுக்காதீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். எவ்வளோ நீங்கள் ஆர்வமாக கற்றுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கிளாஸை முடிச்சிருவாங்க சார். 3 மாதம் கிளாஸ் தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம். நான்லாம் 1.5 மாதம் தான் வந்தேன். ஏன்னா லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். அவளாம் 1 மாதம் தான் வந்தா. சீக்கிரம் கற்றுக்கிட்டோம். அதே மாதிரி எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்லா சண்டை போடாமல் ஒற்றுமையாக இருந்துங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் தையல் கற்றுக்கு வந்திருக்கீங்க, ஜாலியாக இருங்க. எல்லாம் காலேஜ் பிள்ளைங்களாக இருக்கீங்க. சார் பயங்கரமாக ஜாலியான கேரக்டர் தான். உங்களை மாதிரி தான். நீங்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்கீங்களோ அதோட தாண்டி சார் இருப்பாங்க. அதே மாதிரி தையலும் நல்லா கற்றுக்குங்க. உங்களுக்கு இது பாதுகாப்பான இடம். பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்லுவாங்க. அது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கண்ணன் சாரா அவங்கள மாதிரி இருக்க முடியாது. அப்படி தான் நான் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டேன். நான் 2 வருஷமாக இங்கே இருக்கேன். 2 வருஷமாக நான் பாட்டு பயிற்சிக்காக வந்தேன். ஒன்றுமே தெரியாது பாப்பா எனக்கு இசையிலே போக தெரியாது. இசை ஒரு பக்கம் ஓடும், நான் ஒரு பக்கம் பாடுவேன். ஒன்றுமே புரியாமல் நாங்கள் வந்தேன். ஆனால் இப்போ நிறைய ஆர்கெஸ்ட்ராலாம் பண்ணி ஆல்பம் சாங்ஸ் பண்ணுற அளவுக்கு என்னை சார் பெரிய ஆளாக்கிட்டாங்க. அது மாதிரி நீங்களும் பெரிய ஆளாகி ஒரு பெரிய டைலராக வாங்க. சாரை பற்றி நீங்கள் எதுவுமே நினைக்க வேணாம். எல்லா உரிமையும் உங்களுக்கு இங்கே உண்டு. அவங்க பிள்ளைங்க மாதிரி உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் எது வேணாலும் பேசலாம், எது வேணாலும் கேட்கலாம். எந்த ஒரு வாதியார் அப்படிங்கிற ஒரு பயமே அவங்கக்கிட்ட நீங்கள் வச்சுக்க வேணாம். ஜாலியாக இருக்கலாம். அதே மாதிரி பாடல் பயிற்சியும் நீங்கள் கற்றுக்குங்க. இதுக்கு நீங்கள் பணம் கட்டி கற்றுக்கலாம். எல்லா விதத்துலேயும் இங்கே வர்றது உங்களுக்கு மனசு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்.
பாரமாக வருவாங்க. நிறைய பேர் பாரமாக அங்கே வந்திருக்காங்க. ஆனால் இங்கே வந்தால் தான் எனக்கு மன நிம்மதி கிடைக்குது சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஆச்சரியமாக இருக்கும் எனக்கே. நானே உங்களை மாதிரி புதுசாக தானே வந்தேன். அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ பாரத்தோடு வந்தேன் சார், இங்கே வந்து உங்கள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன், எனக்கு மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது, பரவாயில்ல சார் நான் தையலுக்கு வரேன், இங்கே வந்து எனக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கிது அப்படிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு சாருக்கு நல்ல பேர் வாங்கி கொடுங்க, நல்லா கற்றுக்கங்க, ஒரு டைலரிங் ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பிக்க முடியலன்னா உங்களோட திங்ஸை நீங்கள் தைக்கிறதுக்காவது நீங்கள் கற்றுக்க முயற்சி பண்ணுங்கள். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம்மா. ஆக்சுவலாக போன செட்டில் உள்ளவங்க பசங்கள்கிட்ட நாங்கள் பேசியிருந்தோம். இப்போ நீங்கள் எல்லாமே இப்போ காலேஜ் தானே போயிட்டுருக்கீங்க, எல்லோரும் காலேஜ் தானே போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு எப்போ ரெகுலர் டைம் இருக்கும், உங்களுக்கு ஃப்ரீ டைம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது இருக்குமா? ஆஃப்டர்நூன் கிளாஸ் தானே, ஸோ ஓகே, அப்புறம் உங்களுக்கு பெனிஃபிட் தான். ஆக்சுவலாக ஏன்னா 10 மணிலேருந்து ஒரு 1 o'clock கிளாஸ் முடியும். உங்களுக்கு எதாவது ஆர்வமாக இருக்கா பியூட்டிஷன் கிளாஸுக்கு? ஏதாவது எனிவான் உங்களுக்கு இது சைட் பை சைட் பக்கத்துலேயே தான் போகும், இங்கே தான் இருக்கும், ஒரு வெளிலலாம் கிடையாது, பக்கத்துலேயே தான் போகும். எங்கள் மம்மி சொல்லிக் கொடுப்பாங்க, டீச்சர்ஸ் போட்டுருவாங்க. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 12 பேர்கிட்ட நெருங்கிட்டாங்க. இன்னொரு 8 மெம்பர் போல் தான் எனக்கு தேவைப்படுறாங்க. உங்களுக்கு ஆர்வமாக இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். எதாவது இன்ட்ரெஸ்ட், எதாவது எனிதிங் ஒன்றும் இல்லை, உங்களோட ஆதார் கார்டோட ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும், ப்ளஸ் உங்களோட ப்ரூஃப், அவ்வளோதான். இங்கே தான் கிளாஸஸ் நடக்கும். உங்களுக்கு சைட் பை சைட் நீங்கள் அப்படியே கற்றுக்கலாம். ஃபுல்லும் நீங்கள் அதுவே கற்றுக்கிறீங்கன்னா ஓகே தான். எனிதிங் நீங்கள் தான் சொல்லணும். இது ஆக்சுவலாக உங்களுக்கு பெனிஃபிட் தான்மா. ஏன்னா எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைலரிங்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க 2009. அதுக்கப்புறம் சைட் பை சைட் அது மட்டும் கற்றுக்கிட்டு இருந்தால் பிள்ளைங்களை எதுவும் காப்பாற்ற முடியாது. என்ன பண்ணுறாங்க, பியூட்டிஷன் படிக்க ஆரம்பித்தாங்க. சரி, அதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் எடுத்து ஜாயின் பண்ணாங்க, ட்ரஸ்ட்டு ஓப்பன் பண்ணாங்க. சரி, அதுவும் பத்தாதுன்னு சொல்லிட்டு சொசைட்டி போல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒன்று எதை கேட்டாலும் ஒன்று பெட்டராக தானே ஃபீல் பண்ணுவீங்க. ஒன்று கிடச்சிதுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோ. 10th முடிச்சிட்டா 12th முடிச்சிட்டா காலேஜ், ஒன்று முடிச்சதுக்கப்புறம் ஒன்று சைட் பை சைடு இருக்கும்ல, உங்களுக்கு அதுமாரி பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் காலேஜ் போகிறீங்க, பசங்க, ஸ்டாஃபு, ரெக்கார்ட் நோடு, ப்ளஸ்ஸு டெஸ்ட்டு, சைக்கிள் டெஸ்ட்டு, ஸோ அந்தமாரிலாம் இருக்கும். ஸோ அதை தாண்டி உங்களுக்கு என்ன செய்யணும்னா, இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும், உங்களுக்கே பெனிஃபிட்டாக தான் இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு நான் அதிகமாக தேட மாட்டேன். டைலரிங் அம்மா பண்ணுறாங்க, பியூட்டிஷன் எங்கள் அம்மா பண்ணுறாங்க, நான் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டா எனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 60,000 80,000 கூட நான் மிச்சம் பண்ணிடுவேன். ஃபோட்டோகிராஃபி 35,000 ரூபாய், ஒரு ஈவெண்ட்டு 35,000 நான் பண்ணுவேன் பேசிக். மம்மி 15 to 20 கிட்ட சார்ஜஸ் பண்ணுவாங்க. 10,000லேருந்து ஸ்டார்டிங் ஆகும். மாடல் ப்ளவுஸாக ஆரி ப்ளவுஸ் சொல்லுவாங்களே, ஆரி ப்ளவுஸ் ஸ்டார்டிங் 5லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 5,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு நீங்கள் ஆரி ஒர்க் சொல்கிறேன். டைலரிங் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ்லாம் எவ்வளோ ஸ்டிச் பண்ணுறீங்கன்னு, எவ்வளோ மேடம் ஸ்டிச் பண்ணுறீங்க ப்ளவுஸ்லாம் வெளிலலாம் கொடுத்தா? 80. மாடல் ப்ளவுஸ்லாம் மீன்ஸ் நிறையா அந்தமாரிலாம் இருக்குங்களா. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் பெனிஃபிட் தான். அது எந்த அளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அதேமாதிரி தான் எந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் சைட் பை சைட் அதை ஒரு 1.5 மணி நேரம் கற்றுக்கிறீங்களா, ஜஸ்ட் இது 1 hour ரீடர் ப்ளஸ் பார்த்தா மட்டும் போதும். நீங்கள் ஆல்மோஸ்ட் உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம். வெளில நீங்களும் இன்ஸ்டியூட் போட்டுக்கலாம். எங்கள் அம்மா அப்படி தான் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் டைலரிங் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணாங்க, அப்புறம் பியூட்டிஷன் இன்ஸ்டியூட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட சைட் பை சைடு நாகை, திருவாரூர், ஆல்மோஸ்ட் அரௌண்ட் எனக்கு எப்படி பார்த்தாலும் ஃப்ரீ கோச்சிங் பார்த்தீங்கன்னா நாகையில் ஒரு 10, இதேமாதிரி டைலரிங் ஒரு ஃப்ரீ கோச்சிங் ஒரு 10 சென்டர் போயிட்டுருக்கும். அப்புறம் திருவாரூர்லேயும் அதேமாதிரி சென்டர்ஸ் போயிட்டுருக்கும். இப்போ சைட் பை சைட் உங்களுக்கு இந்த சைடு வரணும்னா சாரை ரொம்ப நாளாக எனக்கு பழக்கம், அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் சாரை பற்றி. சரி இங்கே போகணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு 1 மந்த்துக்கு முன்னாடி நான் கேட்டிருந்தேன். அதுக்காக தான் சரி எனக்கு டைம் ஆகிடுச்சு, அப்ரூவல் ஆகி வரதுக்கு எனக்கு டைம் ஆகிடுச்சு. நிறையா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. 10 to 1 o'clock போல் ஃபிங்கர் பிரிண்ட் நிறையா சொன்னாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடியே மேனுவலாக இருந்துச்சு, ஆதார் கார்டு ஃபோட்டோ இருந்தால் மட்டும் போதும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அப்படி கிடையாது. ஆதார் கார்டோட ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் அப்பா நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்க, ஆனால் உங்கள் அம்மா நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்க, அதை தாண்டி உங்கள் நம்பர் எதாவது லிங்க் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்து நான் லாகின் பண்ணுவேன். உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் ஆகும். அப்படி இருந்தால் மட்டும் தான் உள்ளே வர முடியும், இல்லைன்னா வெளில ஜஸ்ட்டு ஹோல்ட் பண்ணி தான் வைக்க முடியும். புரியுதுங்களா? நான் சரசரம் பேசுவேன், பட் என்னென்னு நீங்கள் ஏதாவது டவுட்டு கேட்டால் நான் சொல்லுவேன். ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? நான் கொஞ்சம் சரசரம் தான் பேசுவேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா?
உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு பெனிஃபிட் தான் ஆக்சுவலாக அது. நீங்கள் எந்த அளவுக்கு அதை கற்றுக்குறீங்களோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பேச்சுலர் சொல்கிறேன், உங்களை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். மேரீடாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. எனிதிங் எனி டவுட் இருக்காமா? உங்கள் அண்ணனாக நினச்சிங்க, நீங்கள் எதுவும் பயந்துடாதீங்க. வாய்ஸ் டோன் அப்படி இருக்கும், மற்றபடி நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? மம்மி வரல, சாரி, கூத்தானூரில் சென்டர் போயிட்டுருக்கு. அதே டைலரிங் சென்டர் தான், டைலரிங் கோச் போயிட்டுருக்கு. அதெல்லாம் அங்கே இருக்காங்க. அவங்க ஃப்ரீ தாம்மா. ஆக்சுவலாக அதை சொல்ல மாட்டேன் பார்த்தீங்களா? இது ஃப்ரீ தாம்மா, எந்த ஒரு காஸ்ட்டும் கிடையாது. உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவேன். 3 months. ஓகேங்களா? அதே தான், அதே ரூல்ஸ் தான். எந்த ஒரு ரூல்ஸ்னால் லீவ் போடாமல் வரணும், அவ்வளோதான் எனக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. 6 நாளும் ஸ்டாஃப் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. என்னன்னு சொல்லி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. த்ரெட்டிங்காக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயம் இருக்குல்ல, ஃபேஷியல், ஹேர் ஸ்டைல், அப்புறம் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பேச்சுலராக இருக்கனால சொல்கிறேன், இந்த மெகந்தி போடுவீங்களம்மா, மெகந்தி ஒரு கைக்கு 2000, 2 கைக்கு 4000 என்னோடய ஃப்ரெண்டோட சிஸ்டர் சார்ஜ் பண்ணுவாங்க. அவங்களும் இதே கோச்சிங் சென்டர் தான், ஃப்ரீ கோச்சிங் சென்டரில் படித்தாங்க திருவாரூரில். இப்போ அவங்க பியூட்டி பார்லர் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சின்னோண்டு பிள்ளை தான். ஆக்சுவலாக இப்போ காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. அவங்க ஆக்சுவலாக திருவாரூரில் செகண்ட் இயர் படிக்கிறாங்க. அவங்க ஒரு பியூட்டிஷன் பார்லர் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் வயசு தான், ஆக்சுவலாக உங்கள் ரேஞ்சில் தான் இருப்பாங்க. சின்னோண்டு பிள்ளை. அவங்க பியூட்டிஷன் படிச்சுட்டு தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரியான பிக்கப் தான் அந்த பிள்ளை. ஓகேங்களா? உங்களுக்கு எனிதிங் உங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக. ஓகேங்களா? யார் வேணால் ஜாயின் பண்ணுறீங்க. ஏன்னா டவுட் இருந்தாலும் எங்கள் அம்மா பேசுவாங்க உங்கள்கிட்ட, இதுதான் டவுட்லாம். ஓகேங்களா? நம்பர் தானே, நீங்கள் தாராளமாக பேசிக்கலாம். ஓகேங்களா? இப்போ யாராவது ஜாயின் பண்ணுறீங்களா? ஆதார் கார்டு இருக்குமா உங்கள்கிட்ட? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாயின் பண்ணுங்க, நம்பரோட எழுதி கொடுங்க. ஓகேங்களா? மற்றபடி உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த சார்ட்ட எந்த மாதிரி டவுட் இருக்கிறீங்க அதே மாதிரி ஒரு மேடம் வருவாங்க. நீங்கள் அவங்கள்ட்ட டவுட் கேட்டுக்கலாம். ஓகேங்களா? பேசிக்லேருந்து உங்களுக்கு மினிமம் ஒரு பார்லர் செட் பண்ணுறது அளவுக்கு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஓகேங்களா? நிறைய படிக்கணும்னா நீங்கள் வெளில போய்ட்டு தான் காசு கட்டி படிக்கணும். 1 lakh போல், ஏன்னா 50,000 போல் நீங்கள் வெளில போய் தான் டிப்ளமோலாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் இப்போ ரொம்ப அப்டேட் ஆகிடுச்சுங்களே, இந்த பிரைட் மேக்கப், ஹெச்டி மேக்கப், வாட்டர் மேக்கப், ஸோ நிறையா இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, நீங்கள் அதை நீங்கள் வெயிட் பண்ணி தான் நீங்கள் போய்ட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நிறையா ஆன்லைனில் பார்த்துருக்கீங்களே, நிறையா கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க, பார்க்காமலாம் இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக பார்த்துருக்கீங்க. ஸோ அந்த ரேஞ்ச் தான். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட் இருக்குங்களா? பயோமெட்ரிக் சொல்லிடுங்க சார். பயோமெட்ரிக் இன்னும் இப்போதைக்கு கரெக்டாக வரல. பயோமெட்ரிக் இருந்தால் நீங்கள் 10 மணிக்கு ஃபிங்கர் வைக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இல்லை, 10 மணிக்கு ஃபிங்கர் வைக்கிற மாதிரி இருக்கும். அதேமாதிரி 1 o'clock நீங்கள் ஃபிங்கர் வச்சுட்டு வெளில போகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்படி தான் அட்டனன்ஸ் கணக்கு இருக்குது. எனக்கு ஒரு 80 நாள் கவுண்ட் வரும். 3 மாதத்துக்கு 80 நாள் 85 நாளுக்குள்ளே கவுண்ட் வரும் எனக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 75% சரி 80% அட்டனன்ஸ் இருக்கும். அதுக்காக தான். அப்போ தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் ஆகும், இல்லைன்னா சர்டிஃபிகேட் வராது. ஓகேவா? லீவ் தான் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் காலேஜ் போயிடுவீங்க. காலேஜ் போகிற கேப்பில் தானே வரீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடுவீங்க நம்புகிறேன். வராமல் இருக்காதீங்க. ஓகேவா? சரி, ஓகே, நன்றிம்மா. பள்ளிக்கூடம் போகாமலே பாஸ் பண்ணணும், எந்த கல்லூரியிலும் சேராமலே பட்டம் வாங்கணும், சிரமம் ஏது இல்லாமலே வேலை வாங்கணும், அந்த வேலையுமே செய்யாமலே சம்பளம் வாங்கணும். அப்படி ஏன் மனசு போற போக்க பார்க்குறேன், அதில் இந்த மன சாட்சியத்தான் கேட்குறேன். அடுத்தவங்களை யாரையும் நான் சொல்ல விரும்பல, அடுத்தவங்களை யாரையும் நான் சொல்ல விரும்பல. ஏன் மனசு அப்படி ஏன் மனசு போற போக்க பார்க்குறேன், அதில் இந்த மன சாட்சியத்தான் கேட்குறேன். நிறைய பேரோட மனநிலை இப்படிதான். ஐயா பேசும்போது பார்த்து இங்கே வந்து அவங்க நமக்கு வேணும்னா நீங்கள் வரணும், நிற்கணும், அந்த இடத்துல பயன்படுத்திக்கணும். ஏனது ஒன்று இருப்போம், நமக்கு எல்லாம் கிடச்சிரும் அப்படின்னா எதுவுமே கிடைக்காது. அதனால் நீங்கள் வந்து இதை வந்து கஷ்டப்பட, இது ஒத்துழைக்க, இந்த கிடைத்த காலத்தை பயன்படுத்திக்க நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ உங்கள் தரப்புலேருந்து இந்த தையல் கிளாஸை பற்றி, இந்த பியூட்டி பார்லரை பற்றி எதிர்பார்ப்புகள் என்ன என்கிறத கொஞ்சம் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்.
நீ உங்களை எல்லாரையும் இங்கே அழைக்கிறேன். ஒவ்வொருத்தராக நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை எண்ணங்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும். இப்போ தையல் கிளாஸ் எப்படி எதிர்பார்க்குறீங்க, எப்படி எதிர்பார்த்துருக்கீங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, கற்றுக்கிட்டு எந்த நோக்கத்தில் வந்துருக்கீங்க, உங்கள் உணர்வுகள் சொல்லுங்கள். வாங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க. ஜாலியாக ஒரு நாள் வாங்க வாங்க இங்கே வாங்கலாம். நீங்கள் இங்கே வாங்க. நம்ம கிளாஸ் வந்து எப்படி கேள்விப்பட்டீங்க, யார்கிட்ட கேள்விப்பட்டீங்க, அது பார்க்குறீங்க. அப்படியா இது தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம நிறுவனத்துக்கு சொல்லியிருப்பாங்க, நம்ம பேர் பேசியிருப்பாங்க, என்ன கேள்விப்பட்டீங்க அதை சொல்லுங்கள். உங்கள் தானே உள்ளதை சொல்லுங்கள். என் பொண்ணு ஸ்கூலில் படிக்கிறாங்க சார், மாதேவக்குறிச்சி ஸ்கூலில் பொண்ணு பையனும். அவங்க பிக்கப் பண்ண வரும்போது சிஸ்டர் எனக்கு தெரியும், மகேஷ் சிஸ்டர் சொன்னாங்க நான் கிளாஸ் போயிட்டுருக்கேன் அப்படின்னு. அப்போ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, தையல் கிளாஸ் போகணுங்கிறது எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாலேருந்து இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு வாட்டி உங்கள் இன்ஸ்டியூட்டுக்கு நான் வந்திருக்கேன். அப்போ எங்கன்னா கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்குல்ல சார், அதுக்கு ஆப்போசிட்டில் மாடி லாஸ் பண்ணினேன். எங்கள் அப்பா விட மாட்டேன்ட்டாங்க, ஒரு நாள் மட்டும் வந்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு, போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. இப்போ என் ஹஸ்பண்ட் ஓகே சொன்னதுனால அப்புறம் இவங்க மூலியமாக நான் இங்கே வந்தேன். வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், அதை நல்லா பண்ணணும்னு. எப்படி உங்கள் நோக்கம் வந்து கற்றுக்கிறதா, கடை வச்சுக்கிறதா, வேற ஏதாவது கடை வைக்கணும், பிஸ்னஸ் பண்ணணுங்கிறது நோக்கம் கிடையாது சார், இப்போதைக்கு ஐடியா இல்லை. பட் அதை நல்லா பண்ணனா கண்டிப்பாக வைப்பேன். தன்னம்பிக்கை வந்த பிறகு. ஆமாம், எனக்கு ஆரி ப்ளவுஸ் போட தெரியும், நான் பண்ணுவேன். அதுவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால என் பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் கிளாஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். சரி, அடுத்தது வாங்க. நன்றி. தேங்க்யூ. உங்கள் அறிமுகப்படுத்திங்க. என் பேர் விஷ்ணுபிரியா, நான் குடவாசலேருந்து தான் வரேன். விஷ்ணுபிரியா, நம்ம முதல் செட்டில் 2வது செட்டில் விஷ்ணுபிரியான்னு ஒருத்தர் தையல் கிளாஸ் சொல்லியிருந்தாங்க. உங்கள் செல் இருக்கும். மக்கிப்பா அதான் நல்லா பேசுவனே. நம்ம தையல் கிளாஸை எப்படி விசாரிச்ச, உங்களுக்கு எப்படி தகவல் இருந்தது, உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, இங்கே வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுட்டேன் சார். அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இங்கே இருக்கிற பிள்ளைங்க யாருனாலும் கூச்சப்பட வைக்கப்படலாம், பட் நீங்கள் பண்ணக்கூடாது. நீங்கள் சபையில் பேசுகிறீங்க, இது அங்கே வந்து மக்கள்கிட்ட நம்மளுடைய சிந்தனைகளை கற்றுக்கொண்டு சேர்க்கணும், அந்த தைரியத்தை வளர்த்துக்கணும். ஆண்டவர் நினச்சி பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுட்டேன் சார். பேசுங்க, நல்லா பேசுங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், தையல் கற்றுக்கணும் அப்படின்னு. நல்லா பண்ணணும், நல்லா கற்றுக்கிட்டு நல்லா கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது சார். இங்கே வந்து நல்லா கற்றுப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது. சந்தோஷம். வாங்க, நீங்கள் வாங்க, எல்லாரும் வாங்க, அப்புறம் பிரச்சனை இல்லை. இங்கே வாங்க, இங்கே வாங்க. ஒரு வாழ்த்துறை சொல்லுங்க பாப்பா. எதனால சொல்லுங்க, பேசுங்க. நீங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறீங்க. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மகள் தையல் பயிற்சி மையத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் பேர் காயத்ரி, நான் திருவாரூர்லேருந்து வரேன். இங்கே எம்ஜிஆர் காலேஜில் வந்து பிஏ இங்கிலீஷ் 3rd இயர் படிச்சுட்ருக்கேன். எனக்கு வந்து பியூட்டிஷியன் டைலரிங்லாம் கற்றுக்கணும் ரொம்ப நாள் ஆசை. நான் வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு இருக்கும்போது அங்கே கீழே ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. அந்த அக்கா வந்து ஜாயின் பண்ணியான்னு கேட்டப்போ நான் வந்து அப்புறமா நான் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் போல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லேட்டாக ஒரு நாள் சரி வந்து தான் பார்க்குமே, இங்கே என்ன தான் நட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். எனக்கு வந்து பியூட்டிஷியன் கற்றுக்கணும் ரொம்ப ஆசை, அதுமாதிரி டைலரிங் கற்றுக்கணும், ரெண்டுமே ஒரே இதாக கற்றுக்கணும் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் ஆசைப்பட்றேன், பார்லர் வைக்கணும். அதனால தான் நான் இங்கே வந்திருக்கேன். என் விட்டு ஆசை இதெல்லாம் வந்து இல்லை சொல்லணும் தானே புரியுது. நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன் ஒரு பெண்ணுக்காக. ரொம்ப நல்லா பழகுறாங்க, பேசுகிறாங்க, நான் எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு எழுதின கவிதையை உங்களுக்கு பொருந்துங்கிறதுக்காக அந்த கவிதை சொல்கிறாங்க. காட்டிலே மூச்சு விட்டால் பேச்சிலே தேர்ந்தெடுப்பேன். மேடம் மூச்சு காட்டில் பேசினா மூச்சு காற்று தெரியாது இல்லையா, இறக்கும்ல. அப்போ பேசும்போது விட்டுட்டு பேசுவாங்க, மூச்சு விட்டுன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. காட்டிலே மூச்சு விட்டால் பேச்சிலே தேர்ந்தெடுப்பேன், ஏட்டிலே நீ வரைந்தால் பாட்டிலே நான் வடிப்பேன். நீ எழுதுறத படிச்சிருவாங்க. உட்படி நடந்து கொண்டால் எப்படி தான் அறிவேன், நீ எந்த நோக்கத்தில் பழகிற பேசணும் இன்னும் புரியலையே அப்படிங்கிற ஒரு கவிதை. இது வந்து எப்படி சொல்கிறேன்னா,
உங்களை நீங்கள் வெளிப்படுத்தும் பொழுது தான் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க எப்படின்னு பாப்பா அழகாக பேச சொல்லுங்கள். காயத்ரி அவங்களுடைய அந்த அந்த பேசின விதங்கள் ஒரு ஃபியூச்சரில் ஒரு நிச்சயமாக ஒரு இலக்கில் இருப்பாங்கங்கிறத நம்ம அந்த ஜாதகம் சொல்லுது, அந்த விதி சொல்லுது. புரியுதா? அது சொல்கிறாங்களா, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், விளையும் பயிர் முளையிலேயே சொல்லுவாங்களே. அப்போ வந்து நம்மளை வந்து அந்த அணுகுற முறையில் தெரியும். சில பேர் நிறைய திறமைகள் இருக்கும், ஆனால் கூச்சப்பட்டு அதை இழந்துருவாங்க, மனசுக்குள்ளேயே ஆசை வச்சுருப்பாங்க, சொல்ல வைக்கப்பட்டு கூச்சப்பட்டுன்ட்டு. இன்னும் சொல்ல போனால் நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நல்லா டான்ஸர், நிறையா ப்ரோக்ராம் நடத்தியிருக்கேன். எங்கள் ஊரில் பாதி பேர் ஆட வச்சுருக்கேன். ஆனால் ஆடுறதுக்கு டான்ஸ் ஆட அவ்வளோ கூச்சம், அவ்வளோ பயம். அதுக்கான முயற்சி நான் கொஞ்சம் நெஞ்சம் முயற்சி பண்ணல, அவ்வளோ முயற்சி. சின்ன வயசுலேருந்து நாடக கொட்டா போடுறது, மரத்தை வெட்டுறது, மூங்கியை கொட்டுறது, கொட்டா போடுவேன், நான் எல்லாம் செட் பண்ணுவேன். சலங்கை கிழங்கு அது எல்லாமே ரெடி, எல்லா பசங்களுக்கும் அந்த பசங்களுக்கு ஆம்பளை சம்பளம் டான்ஸ் கின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிவிடுவேன். ஆனால் எனக்கு வந்து டான்ஸ் ஆடிப்போம் வரவே வராது, கூச்சமாக இருக்கும், வெக்கமாகவே இருக்கும். ஆனால் முயற்சியை விடவே இல்லை, அவ்வளோ போராட்டங்கள். அதே போல் 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இயேசுநாதருடைய அந்த வாழ்க்கை வரலாறு, பிறப்பிலேருந்து இறப்பு, சிலுவையில் அறையிற வரைக்கும் அந்த கதையை அழகாக தொகுத்து புத்தகங்களை படித்து அந்த தொகுத்து எங்கள் ஊரில் அரங்கேற்ற செஞ்ச பக்காவா. அந்த ஒரு பையனுக்கு இயேசுநாதரோட அப்படியே அப்போ பார்த்தா இயேசுவாகவே இருக்கும், அப்படி செஞ்சேன். இந்த இடிமுடி எடுத்து அழகாக தாடி எடுத்து அதை அழகாக கட் பண்ணிவிட்டு அந்த முடிகள்லாம் இது பண்ணிட்டு, ட்ரெஸ்ஸு கிடைக்கல, முழு வெள்ளை சட்டை, ஒரு வெள்ளை கைலி வாங்கிட்டு வந்து அது ரெண்டையும் நானே சோப்பு நீளம் போட்டு அதை போட்டு கைலி சட்டை உள்ளே விட்டு கைலி மேலே கட்டி அந்த சிவப்பு துணி இடுப்பில் கட்டி ஜாயின் பண்ணி ஒரு முழு அங்கி போல் அவர் செஞ்சு அப்படியே கண்களெல்லாம் அப்படியே காந்த கண்களாக இருக்கும் இயேசுநாதர். அந்த கண்களை வரைக்கும் நான் அவங்களுக்கு அந்த மேடையில் இப்போ ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும் குறும்பட இயக்குனர் இருக்காங்க, என்ன பண்ணுவோம் இப்போ வந்து அதெல்லாம் பேசிக்காக எனக்கு இந்த அளவுக்கு உருவாக்குது. அந்த இயேசுநாதர் கைகள் கூட அப்படி ஸ்லோவாக இருக்கும், அப்படி அந்த பயிற்சிகள்லாம், மேடை பயிற்சிகள் இது எல்லாம் செஞ்சு கொடுத்த யூதர்கள் எல்லாருக்கும் வேஷம், அந்த கொம்பு வச்சது எல்லாமே வந்து. நான் மட்டும் கடைசியாக இயேசு வந்து சிலுவையில் இறங்கக்கூடிய அந்த இது பண்ணிக்கிட்டேன். எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்துட்டேன், பக்காவா ட்ரைனிங் கொடுத்துட்டேன். ஸ்டேஜ் ஏறிட்டு நான் தெரியும், நான் நின்றுக்கிட்டேன். ஸ்டேஜில் போய் பேசுகிறேன். அந்த ஒரு படத்தில் நண்பன் படத்தில் காற்று தான் அது போல எனக்கு பேச்சு வரல, ஒன்றும் வரல. எனக்கு நடிக்கவே தெரியாது. நான் பார்த்துருக்கேன், ஒரு இயக்குனராக இருந்திருக்கேன், அவ்வளோ செஞ்சுருக்கேங்கிறது. என்ன காரணம்னா பயிற்சி எடுக்காதது தான். எல்லாருக்கும் பயிற்சி கொடுத்தேன், நான் வந்து பயிற்சி எடுத்துக்கல எங்களுக்கு. ஆனால் பிற்காலத்தில் வந்து எல்லாமே வந்து நான் நினச்சது எல்லாமே நான் அடைஞ்சிட்டேன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது இந்த டான்ஸ் பண்ணுங்கிற ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு தான் தேடிட்டு இருப்பேன். நம்ம உள்ளுக்குள்ளே நமக்குள்ளே இருக்குது, அதை யார் உடைப்பாங்க, கூச்சம் பேச யாரை சிரிச்சிடுவாங்க, அதுக்கு கிண்டல் பண்ணிடுவாங்க, எனக்கு ஒரு பயம், அதை வந்து வெளியே காட்டவும் முடியல. ஆனால் முயற்சி மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன பண்ணிட்டு நாங்கள் 8ஆவது படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு பையன் சொல்லிட்டாங்க, ஒரு ஆண்டு நடத்துனாங்க, டான்ஸ் ஆடின பற்றி பேசிக்கிட்டாங்க. மறாவது வருஷம் 7ஆவது படிக்கிறப்ப பேசிக்கிட்டாங்க. 8ஆவது படிக்கிறப்போ அந்த சென்டரில் போய் நான் 5 மணிக்கெலாம் பார்த்துட்டேன். ஆனால் ப்ரோக்ராம் 8 மணிக்கு நடக்குது, 5 மணிக்கு எப்போ பார்த்தேன். 8ஆவது படிக்கிறப்ப பார்த்தேன். 9ஆவது படிக்கிறப்ப இந்த ஸ்டேஜில் நம்ம டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு பண்ணேன். 9ஆவது படிக்கிறப்போ அதே ப்ரோக்ராம் டான்ஸ் பண்ணேன். அப்புறம் வந்து நிறைய பேர் டான்ஸ் பயிற்சி கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமும் வந்து நம்ம கூச்சத்தை நம்ம உடச்சிக்கணும், புரியுதுங்களா? நம்ம வந்து கூப்பிடும்பொழுது வெக்கமாக படுறது எல்லாம் ஃபஸ்ட்டு வாய் திறங்க, அது அழகாக வந்துடும். நம்ம பேசுகிறது வேறு, நம்ம நண்பர்கள்ட்ட தோழமைகள்கிட்ட கிண்டல் பண்ணிட்டு பேசுகிறது வேறு. ஆனால் ஸ்டேஜில் மைக் பிடிச்சி பேசுகிறது எங்கே உங்களுக்கு உடைப்படுதோ அங்கே நீங்கள் வளர்ச்சி பெறீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் கூச்சப்படாமல் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். என்ன கூச்சமாக இருக்கும்? இன்னும் கூச்சம் கிடையாது. பேசும்பொழுது நம்ம நினைப்போம், நினச்ச மாதிரி சொல்ல முடியாது. சில எழுதி ஸ்கிரிப்ட் அப்படி பேசுகிறவங்க இருக்காங்க, சில பேர் அப்படி வராது. நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது வார்த்தை குளரும். இதெல்லாம் பையன் குளரட்டும், அப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். 2வது வாங்க இப்போ அவங்க சொன்னது போல உங்கள் கருத்துக்கள் சொல்லுங்கள். ஏதாச்சும் பேசுங்க, தையலை பற்றி, ஒரு இந்த அறிமுகத்தை பற்றி, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இதை பற்றி ஃபீல் என்ன இருக்குது, வேறு என்ன உங்களுக்கு கட் பண்ண இருக்குது ஒன்று சொல்லுங்கள். வாங்க. நல்லா பேசுனீங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த வைர வார்த்தைகள், நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் வைர வார்த்தைகள். 2 வகுப்பையும் நம்ம தையல் பயிற்சியும் ஐயா வந்து அவங்க நிறுவனத்திலேருந்து வந்து பியூட்டி பார்லர் பண்ணிருக்காங்க. 2 கனவையும் உங்களை கனவை காப்பாற்றுறது நாங்கள் இருக்கிறோம், சரிங்களா? அதனால் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்லா நல்லா திறமையாக கற்றுக்கிட்டு நான் ஒரு நிறுவனம் பண்ணணுன்னாக்கா அதுக்கு என்ன உதவி நான் செய்வேன், அது எவ்வளோ லோன் வாங்கணும், யார்கிட்ட பேசணும், என்ன பண்ணணும், அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணும் எல்லாம் நான் செய்வேன். யார்கிட்ட பேசணுன்னாலும் நம்மள்கிட்ட கையில் விஷயம் இருந்ததுனாக்கா யார்கிட்டனாலும் பேசுவாங்க, முடியும் செய்யுங்க அப்படி பேசுவேன். அதிகாரம் என்கிட்ட இருக்குது, புரியுதுங்களா? எளிமையாக பேசுவேன். எல்லாம் மீடியா இருக்குது, நிப்பாட்டுவோம், ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்பாங்க. ஆமாம், நான் பெரிய பெரிய ஆளுங்களாம் பேட்டி எடுத்துருக்கிறேன்.
யாரையும் நான் ஈஸியாக அணுகுவேன். சாதாரண கேட்பேன். அப்புறம் இன்னும் ஒரு என்னோடய அதிகாரத்தை என்னுடைய என்ஜிஓடைய அதோட செக்ரட்டரி அந்த பொருள் கேட்பேன். இல்லைனா மீடியா போய் நிற்பேன். ஆனால் உங்கள்கிட்ட திறமை வந்து எவன்ட்டு நிற்க வேணாம். ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. நம்ம கேட்டால் அவங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா நம்மளே இப்போ ஃப்ரீ கிளாஸ் நடத்துறதுக்கு நிறைய பேர் லோன்லாம் கவர்மெண்ட்டில் கொடுக்க இருக்கிறான். பேங்க்கில் நிறைய பணம் வச்சுருக்கான். நான் புரிஞ்சுங்க. யார்கிட்ட கொடுக்குறது அந்த பணத்தை? நம்ம பேங்க் நிமிஷம் நீங்கள் பேங்க் மேனேஜரை அவங்க கட் பண்ண முடியுங்க. நீங்களா பேங்க் மேனேஜர். இப்போது நான் வந்து பணம் கேட்குறாங்க. ஒருத்தர் வந்து பணத்தை கொடுத்துருவீங்களா? வாங்க வாங்க எத்தனை லட்சம் 5 லட்சம் எடுத்துகிட்டு போங்க. கொடுத்துருவோமா? எப்படி வசூல் பண்ணணும் திருப்பி? நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவோம்? நைட்டுலாம் கனவு பண்ணுவோம். படுத்து கிடப்போம். கனவு தரும். பெரிய ஒரு மால் வச்சிடலாம். ரைட்டு போய் பண்ணு. ஐயா எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா பணத்தை கொடுங்க. கொடுத்துருவாங்க. வந்து அது ஒரு முறைப்படுத்தணும். எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம், எப்படி வழி நடத்துவோம், வாங்கிடுவோம், வாங்கிட்ட உடனே நட்டத்தில் கணக்கு காட்டுவோம், எப்படி நம்ம அதை ஜெயிச்சு காட்டுவோம். அப்போ வந்து அப்போ நம்ம திறமையை கற்றுருந்து நம்ம போனோம்னா நமக்கு எந்த ரெக்கமெண்ட் வேணாம் கொடுப்பாங்க. இதுங்களா நான் அவ்வளோ பேங்க் மேனேஜர்கிட்ட நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். நிறையா ட்ரைனிங் இருக்கேன். பேங்க் மேனேஜர் ஓட்டுனதெல்லாம் பேசுவேன். அவங்க பேசுனதெல்லாம் வந்து பார்க்கும்போது நான் ஒரு விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் லோனுக்காக பேசியிருக்கேன். அவங்ககிட்ட உள்ள அணுகுமுறைலாம் பார்க்கும்போது என்ன அங்கே நடந்துக்கிட்ட ஒரு விஷயம்னாக்கா, நீ என்ன பண்ண போகிறீங்களோ அதில் நீங்கள் உறுதியாக இருக்கணும், அதில் தெளிவாக இருக்கணும், அதில் உங்களால் சம்பாதிக்க முடியும், அதில் வந்து நீங்கள் திருப்பி பணத்தை கட்ட முடியும், உங்களால் பிறகு ஒரு உதவ முடியுங்கிற எண்ணம் அந்த கோட்பாடு உங்கள்கிட்ட திறமை இருந்ததுன்னா நீங்கள் போனோடனே நீங்கள் பேசவே வேணாம். உங்களை பார்த்தோன்னே சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு அமௌண்ட்டு கிராண்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ தான் விஷயம். புரியுதுங்களா? அதெல்லாம் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா எதிர்காலத்தை பக்காவாக அமைச்சுக்கிறதுக்கு இது ஒரு அடித்தளம். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமானது பிள்ளையார் சொல்லி ஒரு முக்கியமான விஷயம்னா இன்றைக்கி வந்து சுக்கிர பகவான் சுக்கிர பயிற்சி. இன்றைக்கி புரியுமா? புரியுதா? ஜாதக மாதிரி நம்பிக்கை சொல்லுங்க. இதை பார்த்துங்க. இன்றைக்கி சுக்கிர பயிற்சி. அவங்களெல்லாம் வருமானம் வர்றதுக்கான ஒரு காலம் இன்னைக்குலேருந்து ஸ்டார்ட். இன்றைக்கி சுக்கிர பயிற்சி. அதனால் உங்களுக்கெல்லாம் சுக்கிர பார்க்கணும். இன்றைக்கி வந்து இருக்காங்க. இது நாங்கள் கிறிஸ்தவர்கள், நாங்கள் எதாவது நம்புறது கிடையாதுன்னா நீங்கள் நம்பினாலும் நம்பாடி போனாலும் கிரகங்கள் சங்கரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். என்ன இதில் வந்து படித்த அறிவியல் ரீதியாக புத்தக ரீதியாக பேசினா கோள்கள், பஞ்சாங்கமாக பார்த்தோம்னாக்கா கிரகங்கள். இங்கே இதாக தான் 1 புதன், 2 சுக்கிரன் அல்லது வெள்ளி, 3 பூமி, 4 செவ்வாய், 5 வியாழன், 6 சனி, 7 யூரனஸ், 8 நெப்டியூன், 9 புளூட்டோ படித்தா. ஜாதகத்தில் வந்து 1 புதன் கிரகம் இருக்குது, 2 சுக்கிரன் வெள்ளிக்கிழமை இடத்துல வெள்ளி. அது கிழமைகள் தான். இந்த ஞாயிறு வந்து சூரியன், திங்கள் வந்து சந்திரன், அப்புறம் புதன், அப்புறம் வியாழன் குரு, வெள்ளி வந்து சுக்கிரன், அப்புறம் சனி பகவான், அப்புறம் வந்து ராகு கேது போட்டு 9 கோள்கள். இந்த 7 கிழமைகளாக கோள்களாக வச்சு எக்ஸ்ட்ரா 2 கோள்களை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டான். இப்போ அது நெப்டியூன் புளூட்டோங்கிற கோள்களும் இல்லைன்னு அவன் அறிவிச்சிட்டான். அப்போ அந்த கோள்கள் என்ன நட்சத்திரங்கள் கிடையாது. அங்கேருந்து வர நட்சத்திரத்தை எதில் ஒன்று மறைச்சோன்னா 2 பக்கம் ஒளியாக தெரியுமில்ல, சூரியன்லேருந்து வரக்கூடிய அதுபோல் நட்சத்திரம் அறிவிச்சிட்டான். ஆக இந்த 9 கிரகங்கள் இதோட சஞ்சாரத்தின்படி நமக்கு என்ன இருக்குது, எல்லா மனிதர்களுக்கு நல்லது கெட்டது நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படை இன்னைக்கு சுக்கிர பயிற்சி. சுக்கிரனா பணம் வரவு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீலேருந்து ஒரு திருப்பத்தை தரதுக்கான அமைஞ்சிருக்கு பாருங்க. அது இன்னைக்கு நல்ல நாள் உங்களுக்கு. குப்பசமத்திலேருந்து வரேன். இந்த தையல் கிளாஸ் எனக்கு எப்படி தெரியும்னா, ஆயத்திலே பண்ணேன். அந்த பொண்ணு மூலமாக தான் எனக்கு தெரியும். இந்தமாரி தையல் கிளாஸ் இருக்குது, சேர்ந்துருக்கேன்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து யோசித்தேன். இப்போ அது வீட்டில் நான் சும்மா தான் இருக்கேன். ஆஃப்டர்நூன் தான் காலையிலேருந்து சும்மா தான் இருக்கும். எந்த வேலையும் கிடையாது. ஸோ அதனால் நம்ம ஃப்ரீயாக இருக்க டைமில் நிறைய விஷயத்தை கற்றுக்கலான்னு தான் நான் வந்தேன். எனக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்குது தையல் கிளாஸில். ஆனால் ஸ்கூல் போகிற டைமில் இந்தமாரி தையல் கிளாஸ் செய்யணும்னு ஒரு ஆசை. பட் அந்த சுச்சுவேஷன் வரவே இல்லை. ஸோ அதனால் இப்போ இந்த காலேஜில் பண்ணுறதுனால எனக்கு சொன்னேன். சூப்பர். உங்கள் தகவல் பகிர்ந்து பொழுது ஒரு சந்தோஷமாக இருக்குது. உணர்வுகளை வாங்க, நீங்கள் வாங்க. இப்போ எங்காட்ட கேள்விப்பட்டீங்க, இது என்னத்துக்கு வந்திருக்கீங்க சொல்லுங்க. வாங்க. உங்கள் பேர் அறிவிப்பீங்க. உங்கள் பேர், ஊர், யார்கிட்ட கேள்விப்பட்டீங்க, உங்கள் ஐடியா என்ன, நாளைக்கு கேள்வி. இங்கே வாங்க, இங்கே வாங்க, பேரை சொல்லுங்கம்மா. வாங்கம்மா, கூச்சத்தை போகலாம். வாங்க, அப்புறம் சீக்கிரம் கற்றுக்கலாம். வாங்க, அப்புறம் கூச்சப்பட்டு அப்படியே கற்றுக்குவாங்க. வாங்க இங்கே வாங்க, லாஸ்ட்டில் வேணும். வாங்க, வா ஃபஸ்ட்டு, வாப்பா ஃபஸ்ட்டு. இங்கே வாப்பா, நீ பயப்படாத, வா, நான் தான் நிற்கிறேன். வாங்க, இங்கே வாங்க ஃபஸ்ட்டு, இங்கே வாங்க. இங்கே வாங்க. இப்போ பயப்படுவீங்க, அப்புறம் என்ன சாவடிப்பீங்க, எனக்கு தெரியாது. வாங்க. பேர் ஊர் யார்கிட்ட கேள்விப்பட்டீங்க, எடுத்து வந்துட்டீங்க. நாளே பதில் சொல்லுங்க. பேசுங்க. என் பேர் பவனிகா. பவனிகா.
நான் வந்து கமுகுக்குடியிலேருந்து வரேன். இங்கேருந்து கமுகுக்குடி. கமுகக்குடி. நல்லா அவங்க காதுன்னு சொல்லுங்க. அவங்களுக்குலாம் தெரியும். சரி சரிங்க. என்ன ஊரில் வராங்க? சரி பாருங்க. அவங்களுக்கு தெரியும். சரி சரி சொல்லுங்க. யார்கிட்ட கேள்விப்பட்டீங்க? என்ன கேள்விப்பட்டீங்க? யார்கிட்ட கேள்விப்பட்டீங்க? என்ன கேள்விப்பட்டீங்க? என்னன்னு சொன்னாங்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க என்கிட்ட டைலரிங் கிளாஸ் போவோம் அப்படின்ட்டு ஃப்ரீ கோச்சிங் சொல்லிட்டு நானும் அம்மாட்ட சொன்னேன். அம்மாவும் முன்னேருந்து போக சொன்னாங்க. அதான் வந்தேன். வாங்க நீங்கள் வாங்க எல்லாம் பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கலைவாணி. நான் வந்து குடவாசல் எம்ஜிஆர் காலேஜில் படிக்கிறேன். பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன். எங்கள் வீட்டுக்கு 8th வீட்டு பொண்ணு வந்து ரொம்ப நாளாக அந்த கிளாஸ்க்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. அது சொன்னிச்சு இது மாதிரி நான் ஜாயின் பண்ணிக்கலாமா கிளாஸில் அப்படின்னு கேட்டேன். காலேஜ் பிள்ளைங்களுக்குலாம் அலோடு கிடையாது, எதுவும் பிரச்சனை, அதனால் நீ முடிச்சுட்டு போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. சரின்ட்டு அப்படியே இருந்துச்சு. வீட்டில் எங்கள் அம்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க, சரியா நம்ம காசு கொடுத்து சேர்ந்துக்கலாமா கிளாஸில் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரின்ட்டு அப்படியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் வந்தாங்க. காயத்ரி அவ்வளோதான் எனக்கு தெரியும். எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி சொன்னாங்க, தையல் கிளாஸ் போகிறோம், ஃப்ரீயாக சொல்லித்தராங்க அப்படின்னு சொன்னாங்களா. சரி எல்லாரும் போகிறாங்கன்னு சரி நானும் வந்துட்டேன். என்ன பண்ணுறதே தெரில. அது இல்லாமல் வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து சும்மா பிடிக்கணும்னாலே நான் 50 ரூபா 60 ரூபா கேட்குறாங்க. நானே தைக்கிறதுக்குன்னா வந்து எனக்கு பியூட்டிஷன்னா ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அது எனக்கு என்னன்னு தெரில, சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம், கற்றுக்கலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன். தையல் கற்றுக்கிட்டு கற்றுக்கணும்னு இருக்கேன். சரி ஓகே நன்றி. எவ்வளோ வெறி கொண்டிருக்காங்க இருங்க. நானும் சேர மாட்டாங்க. நமக்கும் வந்து சேர்றதுக்கு எல்லாம் பிரச்சனை இருக்குது. நிறைய பேர் இருக்குது பேசும்போது தெரியுது. ஆனால் ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா, காலேஜ் பிள்ளைங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்ட்டு. என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. என்ன பிரச்சனை நான் சொன்னேன்னாக்கா, போன செட்டு என்ன பண்ணிட்டாங்க சொல்கிறேன்னு சொன்னேன். அப்போ நான் இங்கேருந்து பேசுன்னு சொன்னேன். என்ன பண்ணிவிட்டாங்கனாக்கா, போன செட்டில் இடையில 3ஆவது செட்டு அந்த பசங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் சேர்த்துருந்தேன். அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா கரெக்டாக கிளாஸ் வரல, இங்கே வர்றது லீவ் போட்டுக்கிறது இது போல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன பண்ணிட்டாங்கனாக்கா, இன்றைக்கி நான் சொல்லித்தரேன்னு வச்சிங்களேன், சொல்லி கொடுத்தோன்னே சார்னு உட்காந்து தப்பாங்க. தச்சு போட்டு நான் தான் தச்சுன்னு நாளைக்கு வரல நீ தச்சு கழிச்சு அவங்க வரமாட்டாங்க. அப்புறம் இவங்க வந்து உட்காந்துருப்பாங்க. அப்புறம் அவங்க என்னைக்கு சொல்லி தருவேன்ட்டு அன்னைக்கு வந்து வருவாங்க. இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவனாக இருக்கிற கிளாஸ் தான் ஜாலியாக கிளாஸ் போகும். அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். அதனால சொல்லியிருந்தேன், இன்னும் காலேஜ் சேர்க்க முடியாது யார் வேணாம்னு சொல்கிறதுக்கு. நீ கூட தானே சொன்னாங்கல்ல, அதுதான். வேறு ஒரு பிரச்சனை கிடையாது நமக்குள்ள. வேறு நெக்ஸ்ட் வாங்கம்மா, நீங்கள் வாங்க. ஐயோ வாங்க, இங்கே வாங்க, வாங்க இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. சரி உடம்பு சரியில்லை, நீங்கள் வாங்க. சரி நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரீத்தி. நான் அன்னவாசலூர்லேருந்து வரேன். எனக்கு எப்படி தமிழ் மகள் தையல் கிளாஸ் தெரியும்னா, எங்கள் அப்பா தமிழ் மகள் யூடியூப் சேனல்லேருந்து வந்திருந்தாங்க. எங்கள் ஊருக்கு டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. எங்கள் அப்பா சித்தப்பா வந்து நடித்தாங்க. தமிழ் மகள் யூடியூப் சேனல் நடித்தாங்க. என்னை இடையில கேட்டாங்க, இதுமாதிரி தையல் கிளாஸ் போறியான்னு கேட்டாங்க. எனக்கு வந்து தனியாக போகிறதுக்கு வந்து பயமாக இருக்குப்பா, நான் போகலன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஸ்ரேகா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஒரு தைரியமாக இருந்துச்சு, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு வரேன். அவ்வளோதான் செய்தி. இந்த செய்தி பகிர்ந்துக்க இது போலதா. உங்களை பற்றி எப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிறது? நீங்கள் வாங்க, நிறையா சொல்லுங்கள். எனக்கு கண்டிஷன் தான் இதெல்லாம் சொல்லுங்கள். இப்படி வாங்க, இப்படி தான் சொல்லி தரணும், அப்படி இருக்கணும்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மஞ்சு. நான் சிவலிங்கிற ஊர்லேருந்து வரேன். நான் வந்து எம்காம் முடிச்சிருக்கேன். பிகாம் முடிச்சுட்டு நான் ஒரு இன்டர்வியூ வந்தது மஞ்சக்குடி காலேஜில். அந்த இன்டர்வியூ மூலியமாக ஒரு கம்பெனிக்கு தான் ஒர்க்குக்கு போயிருந்தேன். வீட்டில் கொஞ்சம் சுச்சுவேஷன் ப்ராப்ளம், அதனால நான் ஒர்க்குக்கு போயிட்டு அங்கே இருந்துட்டு தங்கச்சி படிக்க வச்சுட்டு நானும் படித்தேன். கரஸில் எம்காம் முடித்தேன். எம்காம் முடிச்சுட்டு அங்கே டைப் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ் அதெல்லாம் போனேன். முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் அம்மாவுக்கு உடம்பு சொல்லிட்டு வீட்டை பார்த்து கால் இல்லைன்னு வீட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. வீட்டில் இருந்துகிட்டே சும்மா தான் இருந்தேன். அண்ணி வந்து இங்கே ஃபஸ்ட்டு என் அண்ணனோட ஒய்ஃப் இங்கே தையல் கிளாஸ் வந்துட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டில் சும்மா இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட கேட்டு அப்புறம் இங்கே தையல் கிளாஸ் வரேன். அங்கே வேலை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அங்கே வந்து ஒரு சூப்பர்வைசர், மேனேஜர் அவங்கக்கிட்ட நாம் போய் ஒரு விஷயத்துக்கும் கை கட்டி வேலை பார்க்க வேண்டியதாக இருந்தது. அதாவது ஒருத்தவங்க கிட்ட வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு கை கட்டி நம்ம பதில் சொல்ல வேண்டியதாக இருந்தது.
இதுவே நம்ம ஒரு சொந்த தொழிலை கற்றுக்கிட்டு நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் ஏதாவது கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனாலே தேடி தேடி ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தையல் கிளாஸ், நெக்ஸ்ட்டு இங்கேயே பியூட்டிஷியன் கிளாஸ் சொல்கிறதா கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க, அதுலேயும் சேர்ந்துட்டேன். ஸோ நம்ம வந்து கிடைக்கிற டயத்தை என்றைக்குமே வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு அங்கே வேலை பார்க்கும்போது தான் முடிவு பண்ணேன். வேலை பார்த்துட்டே ஒரு கோர்ஸாக பண்ணும்போது தான் கிடைக்கிற நேரத்தை வீணாக்கக்கூடாது. என்றைக்குமே டைம் வந்து போனால் வராது. இப்போ நேற்றைய நாள் இன்றைக்கி வராது. ஸோ நேற்று கற்றுக்க வேண்டியதை இன்றைக்கி நம்மளால் கற்றுக்க முடியாது. நேரத்தை வீணாக்காமல் ஒன்று ஒன்றா கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனாலே இந்த கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டு இது மூலியமாக நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா இப்போ வந்து ஒருத்தவங்கிட்ட 4 பேர்கிட்ட நம்ம கை கட்டி வேலை பார்க்கக்கூடாது. 4 பேருக்கு நம்ம வேலை கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் வேலை பார்க்கும்போது தான் முடிவு பண்ணேன். ஏன்னா அவங்கக்கிட்ட கை கட்டி ஒன்றுத்துக்கும் கேள்வி கேட்குறதுக்குலாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருந்தது. யார்கிட்டையும் நம்ம கை நீட்டி வேலை பார்க்கக்கூடாது. நம்ம 4 பேருக்கு வேலை கொடுக்கணும். அதுக்கு நம்ம சொந்த தொழில் ஒன்று செய்யணும், நிறையா கற்றுக்கணும் அப்படிங்கிறதுனால கற்றுக்க வந்துட்டேன். அப்புறம் இன்னொன்று என்ன தெரிஞ்சதுன்னா, நம்ம லைஃப் லாங் நம்மளுக்கு வந்து சொந்த தொழில் அப்படின்னு ஒன்று நம்மக்கிட்ட இருந்ததுன்னா யார்கிட்டையும் கை கட்டி ஒரு விஷயத்துக்கு நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. என்னால் முடியும், நான் செய்வேன் அப்படின்னு நம்ம செய்யலாம். ஸோ அதனால் எல்லோரும் நிறைய கற்றுக்கோங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளுக்கு இப்போது காலேஜ் படிக்கிற டயத்துலலாம் நானும் டைப் கிளாஸ்லாம் போனேன். ஏன்னா இப்போ நம்மளுக்கு நேரம்லாம் கிடைக்காது. எனக்கு வந்து இப்படி போ அப்படி போன்னு எடுத்து சொல்ல ஆளே கிடையாது. ஆனால் நான் எனக்கு கீழே என் தங்கச்சிங்க வராங்க, அவங்கக்கிட்டலாம் இதெல்லாம் கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறேன். எனக்கு அந்த இடத்துல சொல்லி கொடுக்க ஆள் கிடையாது. ஸோ காலேஜ் படிக்கிறவங்களாம் நிறையா கற்றுக்கோங்க. எனக்குமே சொந்த தொழில் ஒன்று நமக்கு எப்போதுமே வேண்டும். மஞ்சு அவங்க சொன்னதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. சுயமாக வேலை செய்யணுங்கிறது. இப்போ கவர்மெண்ட் வேலைங்கிறது இப்போ நான் அப்புறம் உங்களை வந்து நான் சுய வேலைக்கு நான் ப்ரொப்போஸ் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு உங்களை வந்து இந்த கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவோம் நான். ஏன்னா எங்களுடைய கனவுங்கிறது நம்ம வந்து நம்ம திறமையை நம்புகிறோமோ இல்லையோ, ஏதோ வேலைக்கு போனால் சம்பளம் கிடைக்கும், வாழ்க்கை முன்னேறுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்குங்க. அதெல்லாம் படிக்கணும். அது முதல் கனவு. நீங்கள் அதில் வந்து நிறையா படிங்க, மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள், ஒரு நல்ல வேலையை பார்க்குறதுக்கான வேலை வாங்குறதுக்கான என்ன ஐடியாவை செய்யுங்க. இது முதல் உங்களுக்கு அறிவுறுத்தலாக நான் சொல்கிறேன். 2வது, அப்படி என்னால் முடியாது, தன்ட்ட திறமை இல்லை, படிக்க முடியாது, மனப்பாடம் இல்லை அப்படி இல்லைங்கிறது, இல்லை பள்ளி படிப்பு பாதியில் விட்டவங்க அப்படி இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னாக்கா, கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு கவலைப்படாதீங்க, சுயமான வேலை செய்வோம். கவர்மெண்ட் வேலைனா ஒரு நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம். மாதம் 10,000 10,000 10,000, 20,000 20,000 20,000, 30,000 30,000 30,000, 50,000 50,000 50,000, 1,00,000 1,00,000. ஆனால் சுய வேலையில் அப்படி கிடையாது. கையில் காசு இல்லாமலும் போவோம், மாதத்துக்கு 100 200 கூட கிடைக்கும், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம். அது நம்ம திறமையை பொறுத்து. இப்போ எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்கிறேன். இப்போ ஒரு கடைக்கு வேலைக்கு போகணும். இப்போதைக்கு ஒரு வேலைக்கு போனால் மளிகை கடைக்கு போவீங்க, ஜவுளி கடைக்கு வேலைக்கு போவீங்க. எவ்வளோ சம்பளம் தருவாங்க? 3000 கொடுப்பாங்க சாதாரணமாக. 3000 தான். அந்த 3000 நிற்க முடியாது, அவ்வளோ ஒர்க் பண்ணணும். அதை மடிக்கணும், அதை எடுத்துக்கணும், அங்கே எடுத்து அடைக்கிற நின்றுட்டு வேலை பார்த்துட்டு நிற்கணும். உட்கார முடியாது, உட்காரக்கூடாது. அதுதான் அந்த காசுக்கு வேலை போவாங்க. அப்போது 3000 ஒரு நாளைக்கு 100 ரூபா சம்பளம். அப்படி தானே? ஒரு நாளைக்கு 100 ரூபா போட்டால் மாதம் 30,000. ஆனால் இந்த தையல் தொழிலில் ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு சாதாரண ப்ளவுஸ் தைச்சிங்கனாக்கா 100 ரூபா, லைனிங் ப்ளவுஸ் தைச்சிங்கனாக்கா 200. நான் கம்மியாக சொல்கிறேன். வெளில 150 ரூபா 250 ரூபா 300 ரூபா வாங்குறவங்களாம் இருக்கிறாங்க. நான் கம்மியான ரேட்டில் சொல்கிறேன். ஒரு சுடிதார் தைச்சிங்கனாக்கா ஒரு 300 ரூபா ஒரு நாளைக்கு. அப்போ சாதா ப்ளவுஸ் தைக்கிற நேரமும் ஒரு சுடிதார் தைக்கிற நேரமும் ஒன்று தான். ப்ளவுஸ் இருந்தால் 100 ரூபா, ஆனால் சுடிதாராக வந்துட்டாக்க 300 ரூபா. அப்போ மாதத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு சுடிதார் தைச்சிங்கன்னா மாதத்துக்கு 30 சுடிதார் எவ்வளோ வருது? அது 9,000 வந்துருக்கு சம்பளம். இது 3,000 கிடைக்குது. இல்லை ஒரு லைனிங் ப்ளவுஸாக ஒரு நாளைக்கு தைச்சிங்கனாக்கா ஒரு நாளைக்கு 200 ரூபா வச்சுக்கிட்டிங்கனாக்கா மாதத்துக்கு 6,000 ரூபா சம்பளம் வந்துடுது. இப்படி கால்குலேஷன் பண்ணி பாருங்கள். அப்போது நீங்கள் தொடர்ச்சியாக எல்லாமே நல்லா தைக்கிறீங்க அங்கும்போது இதுவே மாதம் 15,000 20,000 ரூபா உங்களுக்கு இருக்கும். என்ன மற்ற தொழிலுக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னாக்கா, மற்ற தொழிலில் வந்து இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போகிறது மாத சம்பளம் எப்போ தருவாங்கன்னு காத்திருக்கணும். காத்திருந்து ஒரு 5,000 ரூபா கையில் கிடைக்கிது, 2,000 ரூபா பெரிய காசாக தெரியும். ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், அன்னன்னைக்கு எடுத்து வைக்கிற காசை செலவு பண்ணணும். அது பண்ணக்கூடாது. அன்னன்னைக்கு அக்கௌண்ட்டுக்கு அனுப்பணும். இல்லை சேவிங் பண்ண கற்றுக்கிட்டோம்னாக்கா மொத்தத்தில் மாதத்தில் கணக்கெடுத்து பார்த்தோம்னாக்கா நோட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீ 20,000 30,000 ரூபாய்க்கு சம்பாதிச்சிருக்கீங்க சாதாரணமாக.
அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா இந்த கற்றுக்கிற நேரத்தை தெளிவாக கற்றுக்கணும். ஏனோ தானே இல்லாமல் சில பேர் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நோட்டு எழுத சொன்னால் யாராவது எழுத சொல்கிறது, இந்த இது தைக்க சொன்னால் நீ தைச்சி கொடுக்குறது, நீ வெட்டி கொடு நான் பார்த்துக்கிறேங்கிறது, அனுப்புறது. இங்கேயே நிறைய சோம்பேறிலாம் இருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் சொல்ல மாட்டேன், அப்புறமா சொல்கிறேன் தனியாக உங்களுக்கு. அடுத்தவங்களை வெட்ட சொல்கிறது, அடுத்தவங்களை தைச்சி பார்த்துக்கணும், பேசிக்கிறதுங்கிறது, இந்த பாவம்லாம் எங்கே வந்து உட்காரும் சொல்லுவோம்ல, தாத்தா செய்கிற தப்பு, அப்பா செய்கிற தப்பு, பிள்ளை மேலே பேர பிள்ளை மேலே உட்காருங்களா அந்த பாவம் வந்து. இந்த பாவங்களாம் எங்கே உட்காருனா இங்கே யாரெல்லாம் கண்ணு கருத்துமா கற்றுக்கிட்டு சார் எனக்கு புரியல சார் கேட்குறவங்களுக்குலாம் அன்றைக்கே விடை, அன்றைய இதுக்கு அன்றைக்கே உங்களுக்கு தண்டனை, சம்பளம் கொடுத்தாச்சு. இந்த ஏமாத்தவங்களுக்கு என்னன்னாக்கா பின்னாடி மிஷினில் உட்காரும்போது பார்த்தா மிஷின் இப்படின்னா நான் வர மாட்டேங்குது, நல்லா தானே கற்றுக்கிட்டோம், இதெல்லாம் வரும். இந்த பாவத்தை அப்போ தான் அனுபவிக்கணும். நம்ம அக்காவை சொன்னோம், நம்ம அக்காவை சொன்னாங்க, நம்ம அக்கா நான் சொன்னேன் நான், அந்த மகன் நல்லா தப்பாங்க, சூப்பராக தப்பாங்க. ஆனால் ஒன்று ஒரு விஷயம் என்னதுமா, இங்கே தைக்கிற இவங்க பாடைக்கு நேரம் 1 2 3 4 இதை 4 பேருமே நான் தைக்கிற மாதிரி தைப்பாங்க, சூப்பராக. என்னை விட சூப்பராக அனிதாலாம், அனிதா என்னை விட சூப்பராக அந்த டிசைன் ஒர்க்கெல்லாம் வச்சு தைப்பாங்க. எப்படி எனக்கு தைச்சிங்கிற மாதிரி எப்போது ப்ரீ கிளாஸ்லேயே சொல்கிறோம். ஃபீஸ் கிளாஸுங்க தப்பா, ஃபீஸ் கிளாஸ் சும்மா தான் போயிட்டு அவங்க டேலண்டாக ப்ரீ கிளாஸ் வெளிப்படுத்திட்டாங்க. பக்கம் அவனை கொடுக்குறத சிம்பிளாக சொல்லி கொடுக்குறத அழகுப்படுத்தி கொண்டு வந்து காட்டுவாங்க, அப்படியே வியப்பா சூப்பராக கொண்டாந்து. அந்தளவுக்கு ஒரு டேலண்ட் பர்சன் அப்படி தான் நீங்கள் இருக்கணும். சரிதா, மண்ணை பொண்ணாகணும். சரி, நெக்ஸ்ட் இன்னொருத்தர் இவங்கெல்லாம் வரல, நீங்கள் புது பிள்ளைங்க வாங்க, 2 பேரும் கஷ்டம் மாட்டாங்க, அனுப்புங்க 2 பேரும் அனுப்புங்க. வாங்க 2 பேருமே வாங்க, சேர்ந்து 2 பேருமே வாங்க, 2 பேரும் வாங்க, வாங்க 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 பிள்ளைங்களா, 2 பேரும் வாங்க, 2 பேரும் வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வாங்க வாங்கம்மா, கூட அவங்க சப்போர்ட்டாக இருந்தீங்க. வா எப்போ கேள்விப்பட்டீங்க, என்ன கேள்விப்பட்டீங்க? எனக்கு அம்மா தான் சார் சொன்னாங்க, அம்மா தான் தையல் கிளாஸ் நீங்கள் நடக்கும்னு சொன்னாங்க. எனக்கு பியூட்டிஷியன் பண்ணணும், பார்லர் வைக்கணும் தான் ஆசை. நான் பியூட்டிஷியன் பண்ணால் 1 மந்த்து அதை வச்சு அபிவர்த்தீஸ்வரன் அதை வச்சு பார்லர் வைக்கணும்னா அதை வச்சு வைக்க முடியாது, அதை வச்சு பார்லர் வைக்க முடியாது. அவங்க கொஞ்சம் தான் கற்றுக்கினாங்க. அதான் அப்புறம் தான் ஆரி ஒர்க் பண்ணாட்டு அம்மா தான் இப்போ தையல் கிளாஸ் சொல்லி தந்துட்டு இருக்காங்க, அதுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தேன். இது முடிச்சுட்டு ஆரி ஒர்க் பண்ணிட்டு. உங்கள் பேர் என்ன படிச்சிருக்கீங்க? சகீர்த்தனா. நான் பிபிஏ செகண்ட் இயர் படிக்கிறேன். மகிழ்ச்சி. சரி, முடிச்சுப்போம். மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு டீச்சர் எப்போ வருவாங்க இங்கே? ஆக்சுவலாக முடிச்சிடுவோம் சார், முடிச்சிட்டோன்னா நாளைக்கு நீங்கள் வந்து தொடங்கிக்கிறீங்க. அப்புறம் நீங்கள் இப்போ முறையாக கூட வந்து கமிட் பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்புறம் முறையாக கூட நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் கிளாஸ் தொடங்கிடும். அதனால தான் வந்து இருக்கிற தொடங்கிடும். ஏன்னா எனக்கு வந்து இந்த வந்துட்டு ஒரு செட்டு வருது போகிறது அப்புறம் வரல, இதனால தான் இருக்கிறவங்களுக்கு தொடங்கிடுவோம். ஒன்று செஞ்சது அதுக்கு தொடங்கிடுங்க. நாலுலேருந்து எனக்கு நீங்களே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி துவக்கினால நாலுலேருந்து பயிற்சி அவங்க ஸ்டார்ட் ஆகிடும். மிஷினில் உட்காந்துருவாங்க. நாளில் அவங்க தைக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த வாரத்தெல்லாம் ப்ரில்லியண்டாக தைப்பீங்க. இதே தேதியில் அடுத்த வாரத்துலலாம் சூப்பராக தான் இருப்பீங்க. மிஷினுக்கு அப்படி கையாளுவீங்க. அந்த அளவுக்கு நான் கற்றுக் கொடுத்துருவோம். ஒரு சீக்கிரமாக கற்றுக் கொடுத்துருவோம். அது நீங்களும் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னாக்கா வந்து வர சொல்லுங்கள், டீச்சர் வர சொல்லுங்கள். சரி, ஓகே. நம்ம இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக சிறப்பாக நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். சித்ராக்கா பாருங்களோடு நிறைவு.